நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொள்ளை அடிக்கிறது கொலை பண்றதுக்கு மாடா அரசியலுக்கு. ரெட்ரோலுக்ஸ் குடும்பங்களுக்கு வணக்கம். இன்றைய கார்த்திக் விஷன் நிகழ்ச்சியில் தமிழகத்தில் நடக்கும் அரசியல் நிலை பற்றி பேசலாம். வணக்கம் கார்த்திக். வணக்கம் ஜோ. ரெட்ரோலுக்ஸை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்களுக்கு மிக்க நன்றி. 5 லட்சம் சப்ஸ்கிரைபரை எட்டிட்டோம். கொடான கொடி நன்றிகள் சொல்லலாமா? மாபெரும் நன்றிகள். அதே மாதிரி தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஹைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நிறைய பேர் ஹைப் பட்டன் வரல அப்படின்லாம் சொல்கிறீங்க. அது ஒரு 3 தான் வரும். ஆமாம், வீக்லி வந்து அந்த மாதிரி தான் 3 டைம்ஸ் தான் வரும். 3 டைம்ஸ் தான் வரும். ஸோ அவ்வளோதான் லிமிட்டு. முடிஞ்ச அளவுக்கு எதெல்லாம் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் பண்ணிடுங்க. இல்லை, நம்ம வீடியோ கிளிக் சொன்னாங்க, சில வீடியோ கிளிக்லாம் பண்ண மாட்டோம்னு வாங்கல்ல, அதுக்காக சொல்கிறேன். நம்ம வீடியோக்கு பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். பண்ணுறதுனால தானே நல்லா போகுது. ட்ரீட்டு கொடுங்க, 5 லட்சத்துக்கு கொடுத்துருவோம். கொடுத்துடலாம். இப்போ சூப்பர் வீடியோ கொடுக்குறேன்னு நீங்களே, என்ன சூப்பர் வீடியோ? அந்த 4ஆம் தேதி என்னமோ சொல்றேன்னீங்களா, அது வேற கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. பெரிய சர்ப்ரைஸ் எல்லாம் ஒன்றும் இல்லைங்க. 4ஆம் தேதி எலெக்ஷன் ரிசல்ட்னு சொல்லுவாருங்க. கேட்டா வாய்ப்பு இருக்கு, அதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. இந்தா இப்படி என்னது இதில் ஒன்றும் இல்லை, தூக்கி போடுன்ற மாதிரி தான். அவ்வளோ பெருசெல்லாம் ஒன்றும் இல்லை, சும்மா சில்லறத்தனமா சின்னதா லைட்டா சி இவ்வளோதானா அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ரெட்ரோலுக்ஸின் ஒரு அங்கமாக சினிமா செய்திகள், ஐபிஎல்கள் பற்றிலாம் பேசப்படும். ஏதாவது அறிவிப்பு ஏதாவது கொடுக்க போறீங்களான்னு எனக்கு தெரியல. அடுத்ததானே ஐபிஎல்னு கொஞ்சம் விறுவிறுப்பு ஆகட்டும், பண்ணுவோம். ப்ளஸ் அப்படியே படுத்து கிடக்கல, அதுக்கு ஏதாவது பண்ணுவோம். சரி, ஓகே. அதை சீக்கிரம் 1 லட்சம் தொடுறதுக்கான அடுத்து நம்ம அது மட்டும் தான் பண்ணணும். ரெடியா இருக்கு. ஓஹோ, இது இப்படி சொன்னீங்கன்னா அப்புறம் வந்து திட்டாதான் செய்வாங்க. உங்களை வந்து கார்த்திக் கான்ஃபிடென்ட் இல்லாம பேசுறாரு. ஓகே, லெட்ஸ் கோ. போலாங்களா? நேற்று வீடியோ போடல. ஆமா, சொல்லுங்க, பெருமையா சொல்லுங்க. பெருமையா சொல்லிக்கிங்க. பெருமையா இல்லைங்க, ஷூட் ஒன்று, அதுக்காக போயிருந்தோம், அதனால போட முடியல. ஷூட்னு அடுத்து எதாவது எதிர்பார்த்துட்டு இருக்க போறாங்க. இல்ல அது முடிஞ்சிருச்சு. அது வெயில்ல போய் கருத்த வரைக்கும் நம்ம போதும். அந்த ஷூட் இல்ல, அவர் ஏதோ ஒரு பர்சனலா ஷூட் போயிட்டு வந்தாரு, கல்யாணம் போல இருக்கு. பீச்சில் அந்த ஷூட் பண்ணுவாங்கல்ல, அது போயிட்டு வந்திருக்காரு. இல்ல அது நான் இடையில நான் சொல்றேன். நான் நேற்றுக்கு போன இடத்துலயும் ஒரு விஷயம் நடந்துச்சு, அதையும் நான் சொல்றேன். பெரம்பூர் போயிருக்காரு சொல்லாம கொள்ளாம. என்ன இப்படி பண்ணலாமா? ஒரு தலைவர் தன் தொகுதிக்கு போறாரு, சொல்லாம கொள்ளாம போலாமா? நான் தான் சொன்னேன்ல, மாசத்துக்கு தடவை வருவேன்னு. அதை முதல்லயே செஞ்சு வந்தீங்க, இன்னும் 1 மாசம் ஆகலையே. அதுதான் இப்போதைக்கு அடிக்கடி வரேன், அதுக்கப்புறம் மாசம் வரேன். அப்புறம் நீங்க வேணாலும் வாங்க, அப்பப்போ பார்ப்போம், பேசுவோம் அப்படின்ற மாதிரி. நேற்று யாரும் எதிர்பார்க்காத வகையில திடீர்னு பெரம்பூரோட அந்த பணிமனைக்கு போயிருந்தாரு. அங்க கூப்பிட்டு சில பேரை உட்கார வச்சு பேசியிருந்தாரு, கோலம் போட்டு ஃபன் பண்ணிட்டு இருந்தாரு. அப்புறம் அங்க உள்ள மக்கள்கிட்டலாம் அந்த வீடுகளுக்கு போயிட்டு வாக்கு சேகரிச்சாரு. ஒரு வீட்டுக்குள்ளார போனாங்க, அவங்க விபூதி எல்லாம் வச்சு தண்ணி எல்லாம் கொடுத்து இது பண்ணாங்க. ஓகே, அதுதான் எதிர்பார்க்கறது தான் ஒரு டோர் டு டோர் கேம்பெயின் பண்ணும்போது. அதாவது அந்த தொகுதியில அவர் வின் பண்ணிடுவாருன்றது எல்லாருக்கும் தெரியும், அதுல எதுவும் மாற்று கருத்துலாம் இல்லை. என்னப்பா இழுபறியா இருக்காங்க, பட் நல்ல மார்ஜின்ல வின் பண்ணணும். அந்த தொகுதி மக்கள் விஜய்ன்றதுக்காக ஓட்டு போட்டுருவாங்க. பட் விஜய் வந்தாருன்னா இன்னும் அவங்களுக்கு ஒரு கூடுதல் சந்தோஷம். இப்போ பாருங்க, நம்ம வீட்டுக்கெல்லாம் வராரு, அப்போ ஒரு வந்து ஒரு நம்பலாம் அப்படின்னு சொல்லி அந்த விஷயம் அப்படியே ஸ்ப்ரெட் ஆகும் இல்லையா, அந்த ஏரியா ஃபுல்லா ஸ்ப்ரெட் ஆகும் இல்லையா. ஸோ அப்போ விஜய் அப்படின்ற ஒருத்தரை நம்ம ஏரியாவுடைய ஒரு நபரா, நம்மளுடைய ஆளா, நம்மளுடைய எம்எல்ஏ, பெரம்பூர் எம்எல்ஏ விஜய் அப்படின்னு சொல்றதுக்கு அவங்க வந்து ஆசைப்படலாம். அந்த மாதிரி ஒரு விருப்பத்துக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ விஜய் அதை செய்வாருன்ற ஒரு நம்பிக்கை அவங்களுக்குள்ள வரும் இல்லையா. அதுக்காக அந்த டோர் டு டோர் கேம்பெயின்ன்றது நல்ல விஷயம். அது இன்னைக்கும் இருந்துச்சு, இன்னைக்கும் கேட்டிருந்தாங்க, பட் கேன்சல் ஆயிடுச்சு, ரத்து பண்ணிட்டாங்க. அது வந்து ஒரு பெரிய விவாதமா போகுது. அதே மாதிரி கடலூர்லையும் தொடர்ந்து 3ஆவது தடவையா வந்து பிரச்சாரம் வந்து ரத்தாயிருக்கு. நாளைக்கு திருச்சி கிழக்குக்கு போறாரு. ஸோ அங்க என்ன நடக்க போகுது, அதுக்கான இதுல என்ன விஷயம்னு பாத்தீங்கன்னா, இருக்கா இல்லையான்றத அந்த அஃபிஷியல் ஐடி தான், ஐடிவி தான் சொல்லுவாங்க. டிவிக்கு ஹெட் குவார்டர்ஸ் இருக்கு இல்லையா, அந்த பார்ட்டியோட ஹெட் குவார்டர்ஸ் ட்வீட் இருக்கு இல்லையா, அதுதான் எல்லாத்துலயுமே அந்த பொதுச்செயலாளர் சொல்றது தான். ஆனா நம்ம சேனல்கள் தான், நியூஸ் சேனல் தான் நம்மளுக்கு அவர் இங்க போறாருன்னு போடுறது அவன் தான், அவர் இங்க போல ரத்து பண்ணிட்டாருன்னு போடுறது அவன் தான். அதுக்குதான் இன்னைக்கு ஒரு ட்வீட் போட்டிருந்தாரு. இந்த மாதிரி வந்து நம்ம ஒரு பரப்புரைன்னு ஒண்ணு கேட்கிறோம். அதிகாரிகள் என்னதான் தேர்தல் ஆணையத்தின் கையில வந்து இந்த இது நடந்தாலும், எலெக்ஷன் நடந்தாலும், இன்னமும் அதிகாரிகள் வந்து திமுகவுடைய ஆட்களாக தான் வந்து
இருக்காங்க, அதனால தான் நம்ம கேட்கும்போது பரப்புரைக்கு வந்து ஓகேன்றாங்க. அதுக்கப்புறம் நியர்பைல வந்துட்டு இல்ல முடியாதுன்றாங்க, நம்ம வேலைகள்லாம் ஸ்டார்ட் பண்றோம், அப்புறம் வந்து பார்த்தா இல்ல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லியிருந்தாரு, பழைய ஃபார்மேட்லேயே வந்து பிரச்சாரம் பண்ணணுன்ற அவசியம் இல்லை அப்படின்னா. ஸோ அப்போ வீடியோக்கள் ஏதோ வரப்போகுது, ஏதோ வீடியோ பிரச்சாரங்கள், டிஜிட்டல் பிரச்சாரம் ஏதாவது பண்ணலாம், இல்லை வேற எதுவும் ஐடியாக்கள் வச்சிருக்காங்களா அப்படின்றது தெரியல. ஆனால் இன்னும் ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு. 19, 20, 21 3 நாள் தான் இருக்கு அவங்க பிரச்சாரம் பண்றதுக்கே. இன்னும் 3 நாள் தான் இருக்குன்னா அதில் நாளைக்கு ஒரு நாள் பெரம்பூர் கிழக்கு இதுக்கு திருச்சி கிழக்கு போயிடுறாரு அப்படின்னும் போது, அடுத்து திருச்சி கிழக்குல இருந்து தருமபுரின்னு நினைக்கிறேன், ஏதோ ஒரு இடத்துக்கு போறாருன்னு நினைக்கிறேன். நாளைக்கு ஆமா, ஏதோ 2-3 இடத்துக்கு போறதா வந்து பிளான் இருக்கு. ஸோ என்ன பிளான்ன்றது நைட்டு தான் தெரியும். எங்க போறாங்கன்றது நைட்டு ஒரு அதுவே ஒரு 12 மணி 1 மணி 12 மணி 1 மணிக்கு தான் முடியும். ஏன்னா அவங்களுக்கு அந்த பிரச்சாரம் வந்துட்டு கிடைக்கிறது அந்த டைம் ஆகுது. நம்ம நினைக்கும் போது என்னன்னா, நம்ம என்ன நினைக்கிறோம்னா, ஏன் அதை நட்ட நடுராத்திரில தான் போடணுமா அப்படின்னு. இல்ல, அவங்களுக்கு அந்த டைம் கிடைக்கிறது இருக்கு இல்லையா, அந்த டிலே டைம் அந்த டைம் கிடைக்குது. அதுக்கப்புறம் தான் அதிகாரப்பூர்வமா, ஏன்னா அனுபவப்பட்டாங்க ஏற்கனவே கரூர்ல, இத்தனை மணிக்கு வர இத்தனை மணி வரைக்கும் டைம் இருக்குன்ற மாதிரி ஒன்று போட்டு பிரச்சனை ஆகி போச்சு. அதனால ரொம்ப சேஃபா எத்தனை மணிக்கு கிடைக்குதோ அதிகாரப்பூர்வமா அந்த ஸ்டேட்மெண்ட் வந்ததுக்கு அப்புறம் தான் அவங்களுடைய அந்த அஃபிஷியல் இதில் வந்து போடுறாங்க. ஸோ நாளைக்கு திருச்சி கிழக்குக்கு அவர் வந்து போறாரு, மீண்டும் ஒரு தடவை போறாரு. ஸோ 2 இடத்துலையுமே வந்து அவருக்கு வந்து கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்கு. வெற்றி தான், வெற்றியில் டவுட் இல்லை, பட் கொஞ்சம் டஃப்பாக இருக்கு. இப்போ ஒரு நேரில் போகும்போது இன்னும் கொஞ்சம் அது ஃப்ரீ ஆகும். ஸோ அதே மாதிரி திருச்சி கிழக்குக்கும் அவர் போகும்போது இன்னும் கொஞ்சம் வந்து ஃப்ரீயா இருக்கும். அது இந்த அவர் இன்னும் அங்க ஒரே ஒரு தடவை தான் போனாரு, 2 தடவை இல்ல வேட்பாளர் இது பண்றப்போ போனாரு, வேட்பு மனு தாக்கல் பண்ணும்போது போனாரு. இப்போ பிரச்சார கூட்டம் முதல்ல அப்போ தெரியாது இல்ல, அவர் வேட்பாளர்னு தெரியும். வேட்பாளர் ஆனதுக்கு அப்புறம் இப்பதானே வந்து இப்போ இந்த இதுக்கு போனார்ல, தூத்துக்குடி இங்க அந்த இதுக்கு போனார்ல, அப்போ போகும்போது ரிட்டர்ன் அந்த திருச்சிக்கு வரும்போதும் ஆனா பிரச்சாரமா போல, அது ஒரு ரோட் ஷோ மாதிரி மாறிடுச்சு. திருச்சி கிழக்குக்கு அந்த பிரச்சார இடத்துக்கு சொல்றேன், அவங்களுடைய பணிமனை இருக்கும்ல, அங்க போயிட்டு அங்கிருந்து அங்க மக்களோட இந்த டோர் டு டோர் கேம்பெயின் ஏதாவது பண்ணாதான் அது வந்து ஒரு வெளிச்சத்துக்கு வரும். ஸோ அந்த வகையில இந்த இது நடந்துகிட்டு இருக்கு. பட் ஆனா ஒரு லேக் இருக்குங்க. ஆமா, ஒரு பெரிய லேக் இருக்கு. இவங்க என்னதான் பிரச்சார ரத்து, அது வந்து திமுக விடலை அப்படின்னு பழியெல்லாம் தூக்கி சொன்னாலும், இதெல்லாம் இருந்தாலும் ஏதோ ஒரு வகையில ஒரு லேக் இருந்துகிட்டே இருக்கு. அது கண்டினியூஸா ஆரம்பத்துலேருந்தே இருக்கு. நிறைய இடங்கள்ல நம்ம சர்வேக்கள் எல்லாம் பார்க்கும்போது என்ன தோணுதுன்னா, இந்த இடத்துக்குலாம் விஜய் போயிருந்தாரு. நம்ம ஏற்கனவே சொன்னதுதான், விஜய் அவர்கள் பல இடங்களுக்கு போயிருந்தா, பல இடங்கள்ல வேட்பாளர்களை நிறுத்தி இருந்தாருன்னா பெரிய அளவுக்கு வந்து அவருக்கு ஒரு இது கிடைச்சிருந்திருக்கும். இப்போ இருக்கிறத விட இன்னும் கொஞ்சம் பெட்டராகவே அவருக்கு வந்து இன்னும் ஒரு கான்ஃபிடென்ட்டாவே அவர் வந்து இருந்திருக்கலாம். அவர் சொல்ற கான்ஃபிடென்ட்டை இன்னும் கொஞ்சம் ஆழமாவே கொண்டு வந்திருக்கலாம். அது நிறைய இடத்துல அது தவற விட்டுருக்காங்க அப்படின்றது நல்லாவே தெரியுது. ஏன்னா இன்னும் சென்னையிலேயே கூட பாருங்க, நிறைய வேட்பாளர்கள் இப்போ நம்ம விருகம்பாக்கமா இருக்கட்டும், இல்ல மற்ற இடத்துல இருக்கட்டும், வேளச்சேரி அந்த மாதிரி இடத்துலலாம், மதுரை வாயிலுக்கு இங்க எங்கேயுமே வந்து அவரால் வர முடியல அப்படின்போது அந்த வேட்பாளர்களுக்கு ஒரு சின்ன தவிப்பாகி போச்சு. சென்னை ஓகே டஃப்பா இருக்கு, சென்னையில் நிறைய இடத்துல டஃப் கொடுக்குறாங்க, செகண்ட் பிளேஸ்லாம் வராங்க. பட் ஆனால் விஜய் வந்திருந்தா அது இன்னும் அவங்களுக்கு ஒரு ப்ளஸ்ஸாக மாறி இருக்கும். அந்த இடத்துலலாம் வந்து தாவேக்கா வந்து தவற விட்டுருக்கு. அது என்னதான் நீங்கள் போலீஸ் எல்லாம் கூட சொன்னோம், ஏதோ ஒரு வடிவத்தில் நீங்கள் கொடுத்துருக்கணும். அட்லீஸ்ட் ஒரு வீடியோ வடிவிலையாவது நீங்கள் இந்த வர முடியாத இடத்துக்குலாம் ஒரு வீடியோ டைப்பில் நீங்கள் ஒரு இது கொடுத்துருந்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கும். இப்ராஹிம் சார் கூட சொல்லியிருந்தாரு, தமிழ் விடப்பரப்புக்கு கூட ஏதோ நேர்காணல் வரல, அதுவும் வரல, ஏதோ இன்னைக்கும் சொல்லியிருந்தாங்க. இந்த ஒரு நல்ல ஒரு 4 நாள் என்னமோ தான் இருக்குன்றப்போ அதுக்குள்ள எப்படி அது சோஷியல் மீடியால சர்க்குலேட் ஆகுன்றதுக்காக இது எடுக்கிறாங்களான்னு தெரியல. அது என்ன நடக்குதுன்னு தெரியல. பட் ஆனால் ஒரு லேக் இருக்கு. மற்ற கட்சிகளோட ஒப்பிடும்போது டிவிகேக்கு பயங்கர லேக் இருக்கு. ஏன்னா எல்லாருமே புதுசு, அவங்களுக்குன்னு சில இது இருக்கும், ஃபண்டு கிடையாது. ஸோ அவங்கெல்லாம் போய் விஜய் விசில் இந்த 2 தாண்டி வேற எதுவுமே இல்லை. அது 2 தான் அவங்களுக்கு வந்து ஒரு ஹோப் இருக்கு. பட் அதையும் தாண்டி பல இடங்களில் அதிமுக வந்து கடுமையான டஃப் ஃபைட் கொடுக்குறாங்க, பணம் செலவு பண்ணுறாங்க, பல யுக்திகளை வந்து கொண்டு வராங்க. அப்படின்னும் போது இவங்கள்ட்ட அது கிடையாது. விஜயும் விசிலையும் மட்டும் நம்பி நிற்கிறாங்க. ஸோ அது கிராமங்களுக்கு பெரிய அளவுக்கு போய் சேரலையோ அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கு. சிட்டியில் ஃபுல்லாக இருக்கு, சிட்டியில் பெரும்பாலும் இருக்கு. ஆனால் கிராமங்களில் பல இடங்களுக்கு போய் சேரலை போல. சிட்டிலையுமே பார்த்தீங்கன்னா அந்த எம்எல்ஏ கேண்டிடேட்டாக இருக்கிறவங்க டோர் டு டோர் வந்து போக மாட்டேங்கிறாங்க. இந்த ரோடோட அப்படியே வந்து பிரச்சாரம் மாதிரி அப்படியே பண்ணிட்டு போயிடுறாங்களே தாண்டி டோர் டு டோர் கேம்பெயின் வந்து இன்னும் யாரும் பண்ண மாட்டேங்கிறாங்க. நாங்கள் இருக்கிற ஏரியா, நம்ம இருக்கிற நேத்திக்கு பார்த்தேன் நான். அது பார்க்கும்போது அப்படியே அந்த பாட்டை கேட்டு போட்டு சரியா பேசக்கூட இல்லை, அப்படியே அந்த பாட்டெல்லாம் போட்டு. ஆனால் பின்னாடி வந்து இளைஞர்கள் கூட்டம் அது இது எல்லாமே இருக்கு, இளைஞர்கள் இருக்காங்க, நிறைய பெண்கள் இருக்காங்க, எல்லாரும் கேட்குறாங்க. வீட்டுக்குள்ளாரே அவருக்கு பிரச்சாரம் நடக்குது. சின்ன பசங்க நம்ம ஃபோனுக்கே நிறைய வீடியோஸ் வருது, நம்ம ஆஃபீஸ் ஃபோனுக்கே நிறைய சொல்றாங்க,
பாருங்க இந்த வீடியோ வந்திருக்கு அந்த வீடியோ வந்திருக்கு நம்மள்ட்ட சொல்றாங்க. என்னன்னு பார்த்தா சின்ன பசங்க எல்லா இடத்துலயும் போயிட்டு பிரச்சாரம் பண்ணுதுங்க. இது விசில், இந்த சின்னதுக்கு தான் ஓட்டு போடணும், விஜய்க்கு தான் ஓட்டு போடணும்னு பெரியவங்கள்ட்ட எல்லாம் போய் எல்லாருமே வந்து சின்ன பசங்க எல்லாம் பிரச்சாரம் பண்ணு. நான் சொல்றது ப்ராப்பர் பிரச்சாரம், இதுதான் பிரச்சாரம் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபார்மேட் இருக்கும்ல, அதை வந்து பண்றதுல கொஞ்சம் ஒரு பெரிய லேக் இருக்கு. அதை வந்து இந்த 18, 20, 25 இந்த ரேஞ்சில் உள்ளவங்க பெருசாக எதிர்பார்க்க மாட்டாங்க. என்ன இருந்தாலும் விஜய்க்கு போறவங்க அதை தாண்டி உள்ளவங்களுக்கு போய் சேரணும்ல. அந்த 40+ உள்ளவங்களுக்கு, ஒரு 60+ உள்ளவங்களுக்கு அவங்க ஓட்டு போடுறாங்களோ இல்லையோ, அட்லீஸ்ட் அவங்க இது ஒரு கட்சின்னு அவங்க வந்து சொல்லணும் இல்லையா? அதுக்காகவாது அந்த ஃபார்மேட்டுக்குள்ளார சில விஷயங்கள் வந்திருக்காங்க. ஆமாப்பா, தாவேகா கட்சியில இருந்து வந்தாங்க, விஜய் கட்சியில இருந்து வந்தாங்கன்னு சொல்லணும்ல. அதுக்கு சில விஷயங்கள் கொஞ்சம் பயங்கர லேக் இருக்கு. ஸோ அது அடுத்தடுத்த எலெக்ஷன்ல அவங்க வந்து இது பண்ணணும். அட்லீஸ்ட் அடுத்த 3 நாள் ஏதாவது பண்ணுங்க, ஏதாவது ஒரு விஷயம். இந்த நீங்க இதுவரைக்கும் தவற விட்டதுல ஏதாவது ஒரு விஷயத்த அடுத்த 3 நாள்ல வந்து பண்ணாருன்னா இந்த கட்சிக்கு இன்னும் கொஞ்சம் ஒரு பெட்டர் சதவீதம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு. இப்போ இந்த 20ஆம் தேதி அவங்க மனைவியோட அந்த விவாகரத்து வழக்கு வர மாதிரி இருக்கு. அதுல ஏதோ வந்து சில விஷயங்கள் வந்து வெளியில சொல்ல போறதா வந்து தகவல்கள் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு மேல என்ன சொல்றது? எடுபடாதுன்றது இல்ல, ஏதோ ஆதாரத்தோட வந்து ஏதோ ரிலீஸ் பண்றேன் அப்படின்ற மாதிரி ஒரு பேச்சுகளும் வந்துகிட்டு இருக்குது. அது இந்த நேரத்துல அது எப்படி இருக்குன்னு அதெல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது. என்ன இவ்வளவு நடந்துருச்சு, இதுக்கு மேல நடக்கிறதுக்கு ஒண்ணும் ஸ்பெஷலா இல்ல. இனிமே அது நடந்தாலும் எதுவும் பெரும் மாற்றத்தை வந்து ஏற்படுத்த போறது இல்லைன்றதுனால எது நடந்தாலும் விஜய்க்குன்னு முடிவு பண்ணவங்க விஜய் தான். அதுல எதுவும் மாற்று கருத்து இருக்காது. இல்ல இந்த மக்களுக்கு ஒரு குழப்பத்துக்காக அதுக்கு வேணா வாய்ப்பு இருக்கு. அந்த டைலமோல இருந்தவங்க, என்னடா இது அந்த பெண்களோட ஓட்டு, அதுதான் இந்த டைலமோல இருந்தவங்க ஓகேவா போடலாமான்னு யோசிச்சவங்க, போடலாமா போட வேணாமான்னு யோசிச்சவங்க, அதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு. ஆனா அன்னைக்கு எதுவும் நடக்கிற மாதிரி எதுவும் தெரியல. 20ஆம் தேதி அந்த வழக்கு வருது. ஸோ அதனால கோர்ட்டுக்கு போற மாதிரி இருக்கும். ஸோ அன்னைக்கு போயிட்டு வரதுக்கான போவார் கண்டிப்பா. அன்னைக்கு போக வேண்டிய இது இருக்கும். அடுத்து என்னன்றத பார்ப்போம். அது தெரியல, நீங்க அப்படி சொல்றீங்க. பட் ஆனா அதை தாண்டி விஜய்க்கு அவர் என்னதான் இந்த மாதிரி பேக் ஃபயர் கொடுத்தாலும், அவங்களுக்கு என்ன நெருக்கடி கொடுத்தாலும், மக்கள் வந்து தெளிவா ஒரு விஷயத்துல இருக்காங்க. மாற்றம் வேணும்ன்றதுல வந்து ரொம்ப தெளிவா அந்த ஒரு விஷயத்துல இருக்காங்க. இவங்க மேல என்ன அலிகேஷன் வச்சாலுமே எனக்கு இது வேண்டாம், எனக்கு திமுக எனக்கு வேண்டாம் இருக்காங்க. இல்ல நான் அப்படி சொல்லல, அதுதானே சொல்றேன். விஜய்க்கு போடணும்னு முடிவு பண்ணாங்க, விஜய்க்கு தான் போடுவாங்க. இது என்ன புதுசா நீங்க எடுத்துட்டு வந்தாலும் இல்லன்ற கன்ஃபியூஷன்ல இருக்கிறவங்க கூட அதிமுகன்றது செகண்டரியா கூட அவங்க கன்சிடரே பண்ண மாட்டேங்கிறாங்க. டைரக்டா திமுக எனக்கு வேண்டாம், நான் விஜய்க்கு நான் போடுறேன்ற. நேற்றுக்கு நான் போனேன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, ஷூட் பண்ணேன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, போகும்போது மதியானம் சாப்பிட்றோம். ஒரு டாக்டர் அவங்க வீடு ஒன்று கட்டியிருக்காங்க. சார் அதுக்காக நம்ம போனோம். மதியானம் சாப்பிடும்போது எப்படி என்ன விஜய் அவருக்கு தெரியாது, இந்த இதெல்லாம் தெரியாதுன்றப்போ எப்படி யாருக்கு ஓட்டு போட போகிறீங்க அப்படின்னு கேட்கும்போது, நம்ம கூட வந்ததில் ஒருத்தர் வந்து அண்ணனுக்கு, அதாவது என்னன்னா திமுக வேணான்ற ஒரு இது, சரி விஜய்க்கு போடுங்க அப்படின்னு சொல்லும்போது, விஜய் வேணாம் நான் அண்ணனுக்கு போடுறேன், எப்படியோ போங்க, அதுக்கு நீ நோட்டாக்கு போட்டுட்டு போகலான்னு கூட நான் பிரச்சாரம் பண்ணிட்டேன். அவர் ஏத்துக்கிற மாதிரி இல்ல, வேற வழி இல்ல அப்படின்ற மாதிரி. ஆமா சொல்லிட்டேன் நான், ஓகேன்னு. அப்புறம் அவங்க ஃபேமிலியை கேட்கும்போது, இல்லைங்க எனக்கு விஜய் தான். இவரும் பேசுறாரு, நாம் தமிழர்ல இருந்து விட்டு கொடுக்காம பேசுறாரு, விஜய் இல்ல அது இல்ல இது இல்லைன்னு பேசும்போது ஸ்டெபனா அடிச்சு சொல்றாங்க அவங்க. அவரு மட்டும் இல்ல, டோட்டல் ஃபேமிலியே வந்து சொல்றாங்க. ஒரு 2 ஃபேமிலி இருந்தாங்க, 2 ஃபேமிலியுமே டோட்டலா நாங்க விஜய்க்கு தான். ஏன்னா திமுக இதுல அவ்வளோ அராஜகம் நடக்குது. வீடு கட்டும்போது பார்த்தீங்கன்னா ஃபவுண்டேஷன் போட்டு எல்லாம் இது பண்ணும்போது கவுன்சிலர் வந்து நிற்கிறாங்க, 50,000 கொடுன்னு வந்து நிற்கிறாங்க. கொடுக்க மாட்டேன்னு சொன்னதுக்கு மோட்டர் பம்பை தூக்கிட்டு போகிறாங்க. 50,000க்கு வந்து நின்னாங்க கவுன்சிலர். அது வருவாங்கல்ல, அந்த அது பெட்ரோல் செலவுக்கா இருக்குங்க. அதுதான் அந்த வீடு வந்து ஒரு 2.5 வருஷமா கட்டியிருக்காங்க. நல்ல பெரிய வீடு கட்டியிருக்காங்க. 2.5 வருஷம். மாசம் 50,000 ஒரு சம்பளம் மாதிரி ஆயிட்டு இருக்குமே. அதுதான் வந்து கேட்கணும், கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னதுக்கு இதை தூக்கிட்டு போறாங்க, நிறைய நெருக்கடி கொடுக்குறாங்க. சிங்கம் படம் எனக்கு பார்த்த மாதிரியே இருக்கு. இப்பதானே அவன் அஸ்திவாரமே போடுறான், எழுப்பட்டோம் அப்புறம் போய் நில்லு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ரொம்ப அதிருப்தி. எலக்ட்ரிசிட்டி பில்லு, அதே மாதிரி அவர் டேக்ஸ் கட்டும்போது லேண்ட் டேக்ஸ் பழைய இது வந்து ஹாஸ்பிட்டல் டேக்ஸ் கட்டும்போது நான் வெறும் 15,000 தான் கட்டுறேன், இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 73,000 சம்திங் நான் கட்டுறேன். சுத்தமாவே வந்து அந்த ஒரு வெறுப்பு இருக்காங்க. 75,000 என்னமோ 15,000 இருந்து 75. அது இப்ப இந்த 8,000 ரூபாய் கொடுத்தா அதுல ஒரு இது பண்ண முடியாது. 16% இல்ல. இது என்னன்னா இல்லையா, இப்ப நான் என்ன கேக்குறேன், அந்த கூப்பன் இருக்குல்ல 8,000 ரூபாய், அதை கொடுத்தா அதுல அது சரி பண்ண முடியாதா? பண்ண முடியாது. ஒன்லி ஃபார் சிலிண்டர், கேஸ் ஸ்டவ். அவங்க ஏமாத்துறது எல்லாமே நடுத்தரு அடித்தட்டு மக்களும் மட்டும்தானே.
இவங்களே நிறைய பாதிச்சிருக்காங்க. ஒரு லேண்ட் ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு, லேண்ட் ஆக்குபை பண்றதுக்காக அவங்க லேண்டே சொல்றாங்க. அவங்க லேண்டே ஆக்குபை பண்றதுக்காக வந்து நெறைய வேலைகள் வந்து நடந்துச்சு. அது ஏதோ சினிமால பார்க்குற மாரி இருக்கு. நிஜத்திலேயே சினிமால இதுதான் இல்லைங்க, நடக்குது. நிஜத்துல நடந்ததாங்க நினைச்சதுன்னா சினிமால வருது அப்படின்றது அந்த தான். மாரி ஸோ இருக்கு. அதான் நீங்க சொல்றது தான். அது என்னன்னா மாற்றம் வேணும்னு விரும்புறவங்க உண்மைதாங்க. ஆனா இந்த மாற்றத்தை விஜய் கொடுப்பாருன்னு நம்புறவங்களும் இருக்காங்க. ம். விஜய்க்கு ஓட்டு போடுறவங்க சதவீதம் அதிகம். நான் இப்பயும் அதெல்லாம் மறுக்கல. ஆனா விஜய் அது இன்னும் இனிஷியேட்டிவ் விஜய்னு விட்டுருங்க, அந்த டீம் இருக்குல்ல, ம். அந்த டீம் இன்னும் எஃபெக்டிவா இருந்து இன்னும் கொஞ்சம் ப்ராப்பரா சில விஷயங்களை பண்ணியிருந்தாங்கன்னா, ஏங்க இத்தனை நாள்ல நீங்க பாருங்க எவ்வளவு நாள் லீவு மட்டும் பாருங்க, கேப் மட்டும் பாருங்க. இந்த இது நடக்குது, அடுத்த நாள் நேத்து பெரம்பூர் வராரு, இன்னைக்கு எதுவுமே இல்லை. நாளைக்கு திருச்சி கிழக்கு போறாரு, நாளான்னைக்கு கேஸ் வருது. சோ அந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயங்கள் வந்து நடந்துகிட்டே இருக்கு. இது அவங்களுக்கும் தெரியும்ல. கண்டிப்பா தாவேக்காவுக்கும் தெரியும். நல்லாவே தெரியும். பட் ஆனா அந்த ஃபில் பண்றதுக்கு எதுக்கான அடுத்த ஸ்டெப் எடுக்காம இருக்காங்க? இல்ல அவரு சுத்தி சூஸ் பண்றதுக்கு ஆட்கள் இன்னும் ஒரு ஸ்ட்ராங்கான பெர்சனா, நல்ல ஒரு அதிகாரியோ, நல்ல ஒரு நாலேஜபிள் பெர்சனா, எடுத்து பேசக்கூடிய லெவலுக்கு இருக்கிற பெர்சனா சூஸ் பண்ணாம இருக்காங்களா? அதெல்லாம் இனிமே பேசி நோ யூஸ். ஸோ ஆல்மோஸ்ட் நம்ம வந்து எலெக்ஷனுக்கு வந்துட்டோம். ஆமா, 21ஆம் தேதிக்கு நெருங்கியாச்சு. ரெடி ஆயிட்டோம். ஸோ இருக்கிற 3 நாள் ஏதாவது யூஸ் பண்ணிக்க முடியுமான்னு அந்த கட்சி நினைச்சதுன்னா, அதுக்கு ஏதாவது பிளான் வச்சிருந்தாங்கன்னா சிறப்பு. இல்லைன்னா இல்ல இந்த இதுதான் ஃபைனல் முடிஞ்சிருச்சு, 21ஆம் தேதிக்கு முன்னாடியே நாங்க வந்து எல்லாத்தையும் 20ஆம் தேதி எல்லாத்தையும் முடிக்கிறோம்னாலும் முடிச்சிருங்க, ஒரு பிரச்சனையும் கிடையாது அப்படிதான். ஏன்னா மக்களுடைய விருப்பம் வேற. ஆமா. மக்கள் வந்து பேசணும், இன்னும் நல்லா தீர்க்கமா இருக்கணும். மத்தவங்க எல்லாம் பாருங்க ஏதோ பண்றாங்க, நீங்க அட்லீஸ்ட் ஏதாவது ஒண்ணு பண்ணணும், அதுவும் விஜய் ஏதாவது பண்ணணும், 2-3 இடத்துக்கு போகணும், பேசணும் அப்படின்றாங்க. பட் ஆனா இவங்க என்ன சொல்றாங்க, எங்களுக்கு அதிகாரம் இல்ல, எங்களை அதிகாரிகள் வந்து இது பண்றாங்க, பேச விட மாட்டேங்கிறாங்க, வைக்க மாட்டேங்க. நீங்க ஏதாவது ஒரு வடிவத்துல வந்துதான் ஆகணும். நீங்க எலெக்ஷன் டைம் வச்சுக்கிட்டு ஒருத்தவங்க மேல பழிய மட்டும் போடுறதுனால மட்டும் இப்ப அந்த பழி போய் எத்தனை பேருக்கு போய் சேர்ந்திருக்க போகுது? திமுக மேல பழிய போட்டீங்க, ரைட், ஓகே, பழி போடுறீங்கன்றதை தாண்டி அவங்க அப்படியே பண்ணியிருக்காங்க, நீங்க அதை தான் உண்மையை சொல்றீங்க. பட் அது என்ன எஃபெக்டிவா கொடுத்துரும்? ஒருவேளை அந்த நியூ ஃபார்முலாவாவது கையில எடுக்கலாம், வீடியோ போடலாம். அதான் நானும் கேட்கறேன். இது இன்னும் கொஞ்சம் முன்னாடி ஏதாவது ஒண்ணு இப்போ நீங்க உங்களுடைய வேட்பாளர்களை ஏதாவது ஒரு இடத்துல நீங்க பேசுறதுக்கு உங்களுக்கு ஒரு வீடியோவா கொடுத்துருந்தீங்கன்னா அதை அவங்க கொண்டு போய் போட போறாங்க. அதையே வந்து மைக்ல இது ஒளிபரப்ப போறாங்க. இல்ல எல்இடில வசதி இருக்கிறவங்க எல்இடில பண்ணிக்க போறாங்க, வேன்ல எல்இடில எடுத்துட்டு வர போறாங்க. சோ ஏதாவது ஒரு வகையில நீங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ணிருக்கணும்ல. இல்ல ஒருவேளை விஜயும் விசிலும் போதுமானதுன்னு அவங்களே நினைச்சிட்டாங்களான்னு தெரியல. இந்த ஒரு லேக் இருக்கு, அதுதான் சொல்றேன். இது ஒரு காமன் மேனா நான் சொல்றேன். நம்ம வந்து இப்போ இந்த இடத்துல உட்காந்துட்டுலாம் சொல்லல, ஒரு காமன் மேனா தாவேக்காவுடைய பிரச்சாரம் போதாமையா இருக்கு, பத்தல. மக்களுக்கு ஆர்வமா இருக்கு. நமக்கு பத்தலன்றது தெரியுதான்றது எனக்கு தெரியல. இல்ல ஏன்னா நேத்துக்கு அந்த வீட்டுல போகும்போது அங்கேயும் ஒரு பொண்ணு இருந்தாங்க, எல்லாரும் சப்போர்ட். அந்த நாம் தமிழர் அவர்கிட்ட வந்து சொல்றாங்க, அண்ணா மறக்காம விஜய்க்கு நீங்க ஓட்டு போடுங்கன்றது. அதான் திருப்பி சொல்றேன். அந்த நாம் தமிழர் வீட்டுல இருக்கிறவங்க எல்லாருமே விஜய்க்கு சப்போர்ட். அததான் ஏன் சொல்றேன், எல்லாருமே விஜய்க்கு ஓட்டு போட தயாரா இருக்காங்க. அதெல்லாம் நான் மாற்றே சொல்லல. நான் சொல்றது அது மட்டுமே போதும் நம்பிட்டாங்களான்னு தான் கேட்கிறேன். இப்ப ஏன்னா உங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ, ஏதோ ஒண்ணு முதலமைச்சர் ஸ்டாலின் ஏதோ ஒண்ணு பேசிக்கிட்டு இருக்காருல்ல, இந்த பாருங்க அந்த நகலை கொளுத்தி போட்டாங்க, அந்த வெற்றிக்கே காரணம் நாங்க தான் வந்து சொல்றாங்க. இப்போ இது ஏதோ ஒண்ணு அரசியல் நடந்துகிட்டே இருக்குல்ல. அதே மாதிரி சீமான் ஏதோ என்னமோ பேசுறாரு, ஆனா பேசுறாரு, போய் ஃபுல் டே பேசுறாரு. உதயநிதி ஸ்டாலின் போட்டோ காட்டுறாரு, என்னமோ ஒண்ணு பண்றாருல. பட் அந்த இடத்துல விஜயோட பிரசன்ஸே இல்லல்ல. அந்த பிரசன்ஸே இல்லாத போது இப்ப நீங்க கேப் இல்ல உங்களுக்கு. நான் அதை தான் சொல்றேன். நீங்க உங்களுக்கு தேவையான ஆரவாரம் இருக்கு, தேவையான மக்கள் ஆதரவு இருக்கு. அந்த மக்கள் ஆதரவு கொடுக்குற மக்களுக்கு ஏதாவது ஒண்ணு கொடுக்கணும்ல. நான் புது ஃபார்மேட்லாம் ஒத்துக்கிறேன். அந்த புது ஃபார்மேட் கேப்ன்றது தான் புது ஃபார்மேட்னு சொல்லிடாதீங்க. ஆனா ஏதோ ஒரு வகையில நீங்க வரணும்ன்றது தான். இது வந்து குறை சொல்றதெல்லாம் இல்ல, போதாம இருக்கு. அடுத்தடுத்த எலெக்ஷன்ல அதை சரி பண்ணிப்பாங்க நான் நம்புறேன். இல்ல இவங்க வேற எதுவும் நம்ம ரூல்ல வந்து மீறக்கூடாது, என்ன ரூல் இருக்கோ அது வந்து கரெக்டா இருக்கிற ரூல்லயே நம்ம வந்து டிராவல் பண்ணணும்ன்ற நினைக்கிறதுனால கூட இந்த மாதிரி விஷயங்கள் வந்து அப்படி இருக்குதா? இல்ல இந்த மாதிரி கூட சொல்லல. இல்ல மீறதுக்கு சொல்லல. இந்த ரோட் ஷோ கொடுக்கலன்றப்போ மேல எந்திரிக்க கூடாது அப்படின்னு சொல்றதோ, அது மீறி நம்ம மேல எந்திரிக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் வந்து அவங்க சொல்றதை நம்ம வந்து ஃபாலோ பண்ணது. அது ஓகே. இவங்க சொல்ற குற்றச்சாட்டையும் நம்ம ஏத்துப்போம். கடைசி வரைக்கும் இழுத்தடிக்கிறாங்க, டைமிங் வந்து கொடுக்க மாட்டேங்கிறாங்க, டைம் கம்மியா கொடுக்குறாங்க, ரோட் ஷோ அலோவ் பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்றதெல்லாம் கூட நம்ம ஏத்துப்போம். ஆனா நான் என்ன சொல்றேன், நீங்க வேற வடிவங்கள்ல எடுத்துட்டு வந்திருக்கணும்ல. இப்ப போன் கால்ஸ் வருது,
அதை நீங்க ஒரு ட்ரை பண்ணியிருந்திருக்கலாம். இல்ல ஆடியோவா ஏதாவது ஒண்ணு வந்து கொடுத்துருக்கணும். உங்களுடைய பிரச்சாரத்துக்கு ஆடியோவா ஏதாவது கொடுத்துருக்கணும். இல்ல வீடியோ போட்டு கொடுத்துருந்துருக்கலாம். அந்த வீடியோ எங்க பார்த்தா சர்க்குலேட் ஆயிருக்கும். யூடியூப்ங்க. யூடியூப்ல நீங்க ஸ்டாலின் தொடரட்டும், தமிழ்நாடு வெல்லட்டும், அட்லீஸ்ட் அதையாவது நீங்க வந்து கொடுத்துருந்தீங்கன்னா அது ஒரு அவங்களுக்கு ஒரு இதுவா இருந்திருந்திருக்கும். உங்களுடைய எல்லாருடைய வேட்பாளர்களுக்கும் தனித்தனியா கொடுத்துருந்துருக்கலாம். இல்ல ஓவராலா வீடியோவை யூடியூபுக்கு வந்து கொடுத்து அதை சர்க்குலேட் பண்ணியிருந்திருக்கலாம். இப்படின்னு நிறைய ஃபார்மேட்ஸ் இருந்தும் அது ஏதோ ஒன்று செய்யாம விட்டுருக்காங்க. ஒரு லேக் இருக்கு. பார்ப்போம், அது 3 நாள்ல ஏதாவது பண்றாங்களான்னு பார்ப்போம். இல்லைன்னா நாளை காலையில இருந்து விடிஞ்சா தெரியும். எனக்கு ஒன்றும் மாற்றம் வரும்னு தோணலை. இந்த 3 நாள் அந்த 3 நாளே ஒரு போவாரு, மற்ற இடங்களுக்கு போய் ஏதாவது 2 3 இடத்துல பிரச்சாரம் பண்ணுவாரு. மற்றபடி அதுக்கு தாண்டி எதுவும் மேபி ஏதாவது ஒரு வீடியோ வரலாம், பேசுற மாதிரி ஏதாவது ஒரு வீடியோ வரலாம்னு நினைக்கிறேன். 234 தொகுதிக்கு என்னால் வர முடியல. பட் ஆனால் 234 நிற்கிறதும் நான் தான். ஓட்டு போடுங்கன்னு சொல்லி ஏதாவது வீடியோ வரலாம்னு நான் நினைக்கிறேன். தெரில, பார்ப்போம். ஏன்னா அவங்கள்ட்ட யார்கிட்டையும் நம்ம கான்டாக்ட் பண்ண முடியல. ஸோ யாரையும் என்ன நடக்குதுன்னு யார்ட்டையும் கேட்டு தெரிஞ்சுக்கவும் முடியல. ஸோ அதனால சஸ்பென்ஸ் தான் அப்படியே இருக்கு. ஆமாம். ஜூவியில் கருத்து கணிப்பு எடுத்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. மக்கள் விரும்பும் முதல்வர் விஜய், ஆனால் 3 சீட்டு. எப்படி இதுல பொண்ணுல தூக்கி போட்டு சேம் 23% 25% வந்து சொல்றாங்க. 24% கொடுத்துருக்காங்க. திமுகவுக்கு அதேதான் 36 40 என்னமோ கொடுத்துருக்காங்க. திமுக 121 ஜெயிக்கும் கூட்டணியோட, அதிமுக 83 ஜெயிக்கும் கூட்டணியோட. ஸோ திமுக அது தாவேக்கா ஒரு 3 தான் ஜெயிக்கும் அப்படின்னு இருக்காங்க. அந்த 3ல 2 விஜய், 1 வந்து மரிய வில்சன் ஆர்கே நகர்ல ஜெயிக்கும்னு போட்டிருக்காங்க. பட் ஆனால் அவங்களோட சாம்பிள் சைஸ் பார்த்தீங்கன்னா 93,600 கொடுத்துருக்காங்க. ஒரு ஊருக்கு ஒரு தொகுதிக்கு 400 பேர் சர்வே எடுத்திருக்காங்க. எல்லா சர்வேலையும் வந்து பார்த்தீங்கன்னா சிட்டியில் ஃபுல்லாக நெக் டு நெக் தான் இருக்கு. பல இடங்கள்ல சென்னையிலலாம் பல இடங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப டஃப் ஃபைட் இருக்கு. விருகம்பாக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா விஎன் ரவி வந்து 3வது இடத்துக்கு போறாரு, சபரிநாதன் முன்னாடி வராரு, அதுக்கு முன்னாடி தான் பிரபாகர் ராஜா இருக்காரு. இந்த பக்கம் பார்த்தா ராயபுரத்துல பார்த்தா கூட அப்படிதான் இருக்கு. டி நகர்ல பார்த்தா சத்யாவுக்கும் ஆனந்துக்கும் தான் பயங்கர காம்படிஷன் வந்து இருக்குன்னு நான் இதை தான் சொன்னேன். நீங்க இன்னும் கொஞ்சம் எஃபெக்ட் எடுத்திருந்தா இந்த மார்ஜினை கூட நீங்க கிராஸ் பண்ணியிருந்திருக்கலாம். இது ஒரு சர்வேன்னு நீங்க நம்பி நம்ம இது எடுத்து பேசணும்னா, அப்படி பேசினா அப்ப இன்னும் கொஞ்சம் பெட்டரா நீங்க வந்திருக்க முடியும். ஐயோ நெக் டு நெக் இருக்கு அப்படின்னு யோசிக்காம ஷூர் ஷாட் அப்படின்னு இப்ப விஜய் எப்படி சொல்றோமோ அந்த மாதிரி ஷூர் ஷாட் இங்க வின்னு அப்படின்னு வந்து சொல்ல முடியும். விஜய் இன்னொன்னு சொல்றாரு, மக்கள் மௌன புரட்சிக்கு தயாராகிட்டாங்க அப்படின்றாங்க. அப்படி நடந்தாலும் எதுவும் பண்ண முடியாது. ஒருவேளை மக்கள்லாம் சும்மா சொல்லும்போதான் இல்லைங்க அவங்க அவர் தான் இவருக்கு தாங்க அப்படின்னு திமுக தாங்க அதிமுக தான் சொல்லிட்டு விஜய்க்கு போட்டாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை, மக்கள் முடிவு பண்றதுதான். ஆனா இந்த மாதிரி சர்வேக்கள்ல இந்த மாதிரி வருது இல்லையா? ஸோ இதை வந்து தவிர்த்திருக்க முடியும். பல இடங்கள்ல கிராமங்கள்ல ரூரல்ல விசில் இல்லை, அது போய் சேரலை. இவங்களுடைய சர்வே படி சொல்றேன், பல கிராமங்கள்ல சர்வே ரொம்ப கம்மியா இருக்கு. ஆனா சிட்டில நல்ல ஒரு வாய்ப்புகள் வந்து இருக்கு. ஆனா என்ன சொன்னாலும் சரி, விஜய் அவர்கள் ஒரு மிக முக்கியமான ஒரு சக்தியாக தமிழ்நாட்டு அரசியலுக்கு வந்துருவார். இந்த எலெக்ஷன்லயே அது நல்லாவே தெரியுது. கண்டிப்பா வந்து வந்துருவாரு. அது எப்படி அடுத்தடுத்து யூட்டிலைஸ் பண்ணிக்க போறாரு அப்படின்றது தான் இதுல இருக்கக்கூடிய விஷயம். அது அந்த அடுத்த 5 வருஷத்துல அவருக்கு நிறைய, ஒருவேளை ஒரு எதிர்கட்சியாவோ 3வது இடத்துக்கோ வந்தா, ஆட்சி அமைக்க முடியாம போய் ஏதாவது ஒன்று நடந்துச்சுன்னா, அப்போ அவருக்கு இந்த 5 வருஷம் பெரிய யூஸ்ஃபுல்லா இருக்கும். அவர் கட்சியை டெவலப் பண்றதுக்கு பயங்கர யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ அதை அப்போ அவர் வந்து பண்ணிக்கலாம். என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். நம்ம பாட்டுக்கு எதுவும் வாய் புளித்ததோ மாங்காய் புளித்ததுன்னு பேசக்கூடாது இல்ல, அதுக்காக சொல்றேன். 4ஆம் தேதி ஆமா ஜூவியோட சர்வே அது நிறைய பேருக்கு ஒரு ஆச்சரியமா இருக்கு. மக்கள் விரும்பும் முதல்வர் வேட்பாளர் விஜய். ஆனா 2021ல ஸ்டாலின், அது வந்து ஆனா 2026ல விஜய் தான் இருக்காரு. ஆனா ஓட்டு வந்து ரொம்ப கம்மியா தான் இருக்கு அப்படின்னும் போது புரியல. ஒருவேளை அந்த தொகுதிக்கு அந்த ஒரு 1000-2000 ஓட்டுல தான் இந்த டிஃபர் ஆகுதுன்ற அந்த ஒரு விஷயத்துல இதுல வந்து திமுக முன்னிலையில வந்து அப்படிதான் போட்டிருக்காங்க. இப்போ அவங்களோட சர்வே படி பாருங்க, 400 ஓட்டு தான் ஒரு இடத்துக்கு எடுத்திருக்காங்க ஒரு தொகுதிக்கு. ஸோ இப்போ அதுல 150 வந்துருது. ஆமா, திமுக அதிமுகக்கு வந்துருது. மீதி 100 தான் இருக்கு. ஸோ இந்த 100ல தான் அதர்ஸ், நாம் தமிழர் கட்சி இவங்கெல்லாம் வராங்க. இப்போ டி நகர் எடுத்துக்கிட்டோம்னா புஷி ஆனந்த் ஒரு 150னா சத்யா 155 தான் இருக்கு. மீதி பின்னாடி ஒன்று பார்த்தா இவர் ஒரு 100 சில்லரை இருக்காரு ஏடிஎம்கேல, சாரி டிஎம்கேல இவர் அந்த அன்பழகன் அவங்க பையன். ஸோ அப்போ ரொம்ப நெக் டு நெக் தான் வந்து 5 ஓட்டு வித்தியாசம் 10 அப்படி தான் இருக்கு. ஆனா ஃபுல்
டெப்தா போய் எடுத்தாதான் தெரியும் அது என்ன நடக்குது அப்படின்றது. நான் சொல்றேனே உங்களுக்கு சென்னையில ஃபுல்லா வந்து ஓட்டெல்லாம் இருக்கு. ரூரல்லையும் ஓட்டு போடுறதுக்கு ரெடி. எத்தனை பர்சன்டேஜ் வர போறாரு, எவ்வளவு பண்ண போறாரு, இல்ல மௌன புரட்சி எதுவும் நடக்க போதா அப்படின்றதுதான் இப்ப இருக்கக்கூடிய இதுல கேள்விகளா இருக்கு. அடுத்தது போயிடலாங்களா? பரிதாபங்கள் மாஸ் பண்ணிட்டாங்க. அதுவும் கோபி. எனக்கு கோபி சொன்னதை விட சுதாகர் தான். ஒரு தடவை பண்ணாது ஒரு தடவை பண்ணா நல்லா இருக்கு. அது சும்மா இப்ப நல்லா இல்லைன்றியா? இல்ல சூப்பரா இருக்கு. எவன் சரி இவன் சொன்னானா? அருமையா பண்ணிருந்தீங்க கோபி. வாழ்த்துக்கள். உண்மையாவே செம. அதுவும் தலைவனை கமலஹாசன் சிரிச்சுட்டேங்க நேத்தைக்கு. தலையை சொறியது என்ன? இது ஏதோ தலையை சொறியறது வந்து தமிழ்நாட்டுல இங்க தஞ்சாவூர்லயோ கும்பகோணத்துலயோ இருக்குன்னா நினைக்காதீங்க. ஏதோ ஒரு ஊர் சொன்னாரு. நல்லா இருந்துச்சு. நல்ல ஃபன்னா இருந்துச்சு. ஆனா அது அவங்களுக்கு தெரிஞ்சுதான் பண்ணிருக்காங்க. இது இப்படி சொன்னாலும் இந்த தடவை யாருமே நம்மள வந்து எடுக்க சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அவங்களும் ஒருத்தரையும் விட்டு வைக்கல. ஆமா. ஃபர்ஸ்ட் ஸ்டாலின்ல ஆரம்பிச்சு இதுல திருமாவளவன் வந்து, காங்கிரஸ் வந்து, எடப்பாடியார் வந்து, அண்ணாமலை வந்து, விஜய் வந்து, கடைசியா கமலஹாசன்ல வந்து முடிஞ்சது வந்து. அது இந்த பிரேமலதா அவங்க பேசுனதை வந்து கொஞ்சம் அதுக்கு முன்னாடியே பண்ணிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதனால அது போட முடியல. இருந்தாலும் எனக்கு வைகோ ஒரு தடவை பண்ணிருக்கலாம். அவர் எங்கங்க அது களத்திலே இல்ல. அவரே இருக்கிற நாளையும் கொண்டு போய் கொடுத்து அடமானம் வச்சுட்டு தான் வந்து வாழ்ந்துகிட்டு இருக்காரு. அவர்கிட்ட போய் வந்து வைகோவை பத்தி பண்ணலன்னா அவரு இது கோபி வந்து நல்லா பண்ணுவாப்ல. அந்த வைகோ இது நல்லா பண்ணுவாப்ல. அவங்க என்னன்னா ட்ரெண்ட்ல என்ன இருக்கோ அதை எடுத்திருக்காங்க. எப்படி விஜய்க்கு பலாப்பழத்தை தூக்கி போட்டாங்களோ, இந்த உலகமே உங்கள்ட்ட தான் தூக்கி உள்ள வச்சுக்கிட்ட மாதிரி. உலகமே உன் காலடியில தான். அப்புறம் இவரு அண்ணாமலை வந்து பேசும்போது இப்படியே இருக்கிறது, அந்த போன் எடுத்து கொடுத்துட்டு அப்ளாஸ் வாங்குறது, அவன் பேசும்போது மட்டும் கத்துறீங்க அப்படின்ற மாதிரி. எல்லாத்துக்கும் ஒரு சைடே தட்டினீங்கன்னா நல்லா இருக்காது, பாத்துக்கோங்க. ஒரு மாதிரி இருக்குதுப்பா, ரெண்டு சைடும் தட்டுங்க. நல்லா இருந்துச்சு, உண்மையாவே சூப்பரா இருந்தது. என்னமோ இல்லாதது சொல்ற மாதிரி இருக்கிறத அப்படியே சொல்லிவிட்டாங்க. அதுதான் நல்லா இருக்குன்னு சொல்றேன். அதுல இன்னொன்னு என்ன பாக்குறீங்க அப்படின்னு, அது டக்கு வித்து பேமாலி அப்படியா? இது இளைஞர் டிவி பார்ப்போம். இளைஞர் டிவி பாப்பீங்க? என்ன சொல்லுங்க பாப்போம், என்ன பாப்போம் சொல்லு. அவன் பாக்குறது இல்ல போல. அது எல்லாமே சிரிக்கிறது தான் ஹைலைட். இல்ல நல்லா இருந்துச்சு. வாழ்த்துக்கள், நல்லா பண்ணியிருக்கீங்க. சூப்பர் வாழ்த்துக்கள். லேடி துரந்தர் விடுற மாதிரி கிடையாதுங்க. நான் ஒரு துவம்சம் பண்ணுவேன்னு போய் எங்க போயிருக்காங்க, திருப்பரங்குன்றத்துல போயிட்டு தீபம் ஏற்றப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தீபம் ஏற்றக்கூடாதுன்னு தானே இவங்க போராட்டம் பண்ணிட்டு இருந்தாங்க. திருப்பரங்குன்றத்துல தீபம் ஏற்றக்கூடாதுன்னு தானே திமுக போராட்டம் பண்ணிட்டு இருந்துச்சு. ஆமா. இப்ப என்ன இவங்க போய் அங்க போய் தீபம் ஏற்றுன்றாங்க? நான் பழைய இது நினைவுலயே இருக்கேன்ல, நான் பழைய கல்யாண ராமனா தானே இருக்கு, ஜப்பானில் கல்யாண ராமனா தானே இருக்கேன். இன்னும் எந்திரிக்கல. வீடியோ பார்த்தேன், அது பழைய வீடியோன்னு தெரியல. என்னதான் இருந்தாலும் நம்ம ஒரு எதிர்கட்சி தானே, பண்றது எல்லாமே நம்ம தப்பு பண்ணாங்கன்னா அது தட்டி கேட்கணும்ல தானே. நம்மளும் இப்படி ஆதரவு கொடுத்துட்டே போக முடியுமா அவங்க பண்றதுக்கெல்லாம்? சொன்ன மாதிரி வீடியோ எல்லாம் பார்த்து தெரியலையே, அது பழசா இருக்கும். லேட்டஸ்டா பழசு தான். உண்மையாவே பாராட்டணும். கட்சிக்குள்ளரே இருந்துகிட்டு அண்ணனையும் கலாச்சு, இவங்கையும் போய் திருப்பரங்குன்றலையும் போய் விளக்கேற்றணும்னு சொல்லி இது பண்றீங்க. கோமாளி வா மச்சான் உன்னை இந்த மாதிரிலாம் பார்த்து எவ்வளவு நாள் ஆச்சு அப்படின்ற மாதிரி மாஸ் பண்றாங்க. உண்மையாவே தெய்வத்துக்கு நிகரானவங்க. உண்மையை சொல்லிக்கிட்டே இருக்காங்க. திருப்பரங்குன்றத்துல விளக்கேற்றணுன்றாங்க, அண்ணனை பார்த்து இது ஒரு ஆட்சியான்றாங்க. உங்க ஆட்சியில் என்னங்க பிரச்சனை? வெறும் பெண்களுக்கு மட்டும் தானங்க பாதுகாப்பு இல்ல, போதை கலாச்சாரம் தானங்க இருக்கு, சின்னதா ரேப்பு தானங்க பண்றாங்க அப்படின்ற மாதிரி வந்து பேசுறாங்கன்னா அந்த கட்ஸ் இருக்கு. அது ஏவாவேலு பார்த்துப்பார், ஒன்றும் பிரச்சனை இல்லை. எல்லாம் மேல இருக்கிறவங்க ஏவாவேலு பார்த்துப்பார். என்னப்பா இப்படி பேசுறாங்க அப்படிதான் பேசுவாங்க. ஏத்த விட மாட்டேன்னு சொன்னதே ஏவாவேலு தான். புரியல? ஏவாவேலு தான் ஏத்தக்கூடாதுன்னு சொன்னது. அவரு சொல்லுவாரு. அவரு சொல்லுவாருங்க, உங்க வார்த்தால ஒரு சுக்குமல்லி தண்ணி கொண்டு சொல்றா ஓடா என்ன சொன்னதே அவரு தானப்பா. என்னமா இப்படி சொல்லிவிட்ட? தள்ளுவாங்க சுக்குமல்லி கண்ணி அழிக்கிறதுக்கு ஏதாவது வேற வேலை இல்ல. அவங்க உண்மையாவே இது ஒரு வேலையை பாக்குறாங்க, அது நல்லா தெரியுது. அவங்க வந்து ஒரு தெளிவோட தான் வந்திருக்காங்க. தெளிவு இல்லாமலாம் இல்ல, தூங்கி எந்திரிச்சு எல்லாம் பேசல. நல்லா தூங்கி எந்திரிச்சு தெளிவா தலைகளெல்லாம் சீவி பொட்டு வச்சுக்கிட்டு ஜம்முன்னு வந்து தான் பேசுறாங்க. அவங்க தெளிவா தான் சொல்லியிருக்காங்க. பத்திரிகையாளர்கள் தான் தப்பா புரிஞ்சுக்கிட்டு நீங்க இப்படி போட்டிருக்கீங்க. நான் ஒண்ணு சொன்னேன், ஆனா நீங்க அதெல்லாம் தப்பா வந்து மாத்தி சொல்றீங்க. இது ரொம்ப
வருந்தத்தக்க விஷயமா இருக்குது இது. பாருங்க என்ன பேசியிருக்கீங்கன்னு தெளிவா தான் பார்த்துட்டு தான் பேசுறோம். அண்ணன் வந்தா அதுவும் இருக்காதுன்னு சொல்ல வந்தேன்னா அதை மட்டும் சொல்ல மறந்துட்டேன். அண்ணா ஆட்சியில நீங்க என்ன குற்றச்சாட்டு சொல்லுவீங்க? ம். பாலியல் ரீதியான பெண்களுக்கு பாலியல் ரீதியான பிரச்சனை, போதை கலாச்சாரம் அதிகமாயிடுச்சு. அது ஒண்ணுதானே உங்களுக்கு குற்றச்சாட்டு. ம். அதை தவிர வேற ஏதாவது உங்களால குற்றச்சாட்டு சொல்ல முடியுமா அப்படின்னா என்ன அர்த்தம்? அது இருக்குன்னு தானே அர்த்தம். ஆமா. இருக்கிறது தானே சொல்லியிருக்கீங்க. ஆமா. திருப்பரங்குன்றத்துல கொஞ்சமா இருக்குது, அடுத்த தடவை ஆட்சி அமைச்சா அதிகமாக்கிறோம். சிறப்பா செயல்பட்டு அதையும் இல்லாம ஆக்கிடுவோம் அப்படின்னு இருக்காங்க. அப்படி சொல்லல. ம். இந்த ஒரு குற்றச்சாட்டை தான் உங்களால சொல்ல முடியும். மற்றபடி வந்து எல்லாம் கிளீன் அப்படின்னு வந்து சொல்றதா அவங்க வந்து சொல்றாங்க. அது என்னன்றது தெரியல. எல்லாத்தையும் சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம மாத்தி சொல்றதா பத்திரிகையாளர்கள் எல்லார் மேலேயும் வந்து திருப்பி விட்டுறாங்க. திருப்பி விட்டுறாங்க. இன்னும் இருக்குல்ல, இன்னும் 3 நாள் இருக்குல்ல, ம். நல்லதே நடக்கும், கவலையே படாதீங்க. ஓ, அவங்க 4 சீட்டு ஜெயிப்பாங்களாம். அப்படியா? ஜூனியர் வீடுல போட்டிருக்காங்க. அவங்க நாள் ஜெயிப்பாங்க, அவங்க 4 ஜெயிப்பாங்களாம். தாவேக்கா 3 தான் ஜெயிக்கும். தாவேக்கா 3 ஜெயிக்குமா? நல்லா இருக்குல்ல? நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. கனவுல இருந்துனா என்னன்னு தெரியல. நீங்க சொல்ற மாதிரி தான் தூங்கிடுவேன் தம்பி. எந்திரி. என்ன பண்ணிட்டு போய் பால் வாங்கிட்டு வாப்போ. சரி, இதுக்கு ஒருவேளை இளந்தலைவர் ஜெயிச்சிருவான்னு போட்டிருக்காங்களோ? இருக்கலாம், இருக்கலாம். இருக்கலாம். அந்நியாரும் ஜெயிச்சு இளந்தலைவரும் ஜெயிச்சு ஜம்முன்னு தான் இருக்கும். ஒரு மாதிரி சட்டசபை 3-4 சீட்டு நல்லா இருக்கும். அவங்க பபுள் கங்கம் எல்லாம் போட்டுட்டு வந்துட்டு பேசுவாங்க. அவர் ஏதோ புதுசா ஹேர் ஸ்டைல் எல்லாம் விட்டுருக்காரு. என்னன்னு அவரு விடுவாரு. அவர் இது கல்யாணம் ஆக போகுதுன்னு நினைக்கிறேன் அவருக்கு. அதனால மாப்பிள்ள கொஞ்சம் ஆல்ரெடி பேசியிருக்கேன். மாப்பிள்ள இங்க எப்படின்னா எனக்கு தெரிஞ்சு அந்நியாரு சட்டசபைக்கு போக போறாங்க. பபுள் கம்ம போட்டுக்கிட்டு மென்னுக்கிட்டு தலைவர் ஒருவேளை சிஎம் ஆகி மறுபடியும் அப்பா அதுதான் கேளுங்க. தலைவர் ஏதாவது சிஎம் ஆகி பேசிட்டு இருக்க போறாங்க. முட்டை வந்து டொப்புன்னு உடைய போகுது. பேசிட்டு இருக்கும்போது அப்பாவுதான் இருப்பாரு. பாருங்க, இந்த மாதிரிலாம் முட்டை விடக்கூடாது. லேடி கேப்டனுக்கு இருக்காது. அததான் சொல்றேன். கேப்டனே நாக்கு முடிச்சு நீங்க உட்காருங்க, நான் பபுள் கம் போட்டு முட்டை விடக்கூடாதுன்னு சொல்றதுக்கு நீங்க யாரு? இளந்தலைவர் அந்நியார பபுள் கம் போடக்கூடாதுன்னு சொல்றதுக்கு நீங்க யாருங்க? அந்நியாருன்னு சொல்லுவாரா? அந்நியார் தான் சொல்லுவாரு. அந்நியார் தான் சொல்லுவாரு. அம்மா கிடையாது. அது ஒரு வினோதமானது. நம்ம அந்நியார், அதாவது ஸ்டாலின் அவர்கள் வந்து கலைஞர் வந்து தலைவர். ஆமா, உதயநிதி ஸ்டாலின் கூட அவரை வந்து ஸ்டாலின் அவர்கள் வந்து தலைவர் தான் கூட. அதுல ஒரு லாஜிக் இருக்கு. கட்சி தலைவர் அப்பான்னு சொல்ல முடியாது, அதனால தலைவர்னு சொல்லலாம். தலைவின்னு சொல்லலாம். தலைவின்னு சொல்லுங்க. அந்நியாரு என்னவோ கட்சியே புரியாது இருக்கு. கட்சியே 3 பேர்ட்ட தாங்க இருக்கு. அவங்க பையன், அவங்க தம்பி சதீஷ் 3 பேர்ல தான் இருக்கும் இருக்கு. அவங்க பார்த்த சாரதி எல்லாம் என்னவோ. நல்ல மீச ராஜேந்திரன் போயிட்டாரு. ஆமா, விட்டா போதும்டா அப்பா அப்படின்னு. தாவேக்கா அதுவும் போயிருக்காரா? இல்ல ஏடிஎம்கேக்கா அதெல்லாம் பேசிட்டு இருக்காரு. இந்த சைடு நம்மவர் சேகர் பாபுக்கு சிரிக்கிற. நான் எங்க சிரிக்கிறேன், ஊரே தான் சிரிக்குது. ராஜராஜ சோழனாமே, அவருக்கு மேல ராஜராஜ சோழனுக்கு மேல குடமுழுக்கு பண்ணது அண்ணன் சொல்ல வேணாம் தான் சொன்னாரு. ஆனா அதை நான் சொல்லாம போனா நல்லா இருக்காது, சொல்லிட்டேன். பாவம்ல. யார் ராஜராஜ சோழனா? பின்ன இவரு கூட எல்லாம் கம்பேர் பண்றாரு. ராஜராஜ சோழன் பாவம் தான். அதனாலதான் அவர் அப்பயே போயிட்டாரு. நீங்களாம் வந்து பேசுவேன் தெரிஞ்சதுனால. பாவங்க, இவங்கள்ட்ட இந்த ராஜராஜ சோழன் மாட்டிட்டு முழிக்கிற மொழி. ஆமா, இதுக்கு முன்னாடி ராஜராஜ சோழன் வந்து துரைமுருகன் மேடையில ராஜேந்திர சோழன் யாரு தலைவர்? உதயநிதியா? இது அதான் பெரியார், இளம்பெரியார ராஜேந்திர சோழன் அப்படின்னாரு. இப்ப இவர் வந்து ராஜராஜ சோழனோட அதிகமா குடமுழுக்கு வந்து பண்ணிட்டு இருக்காரு, குடமுழுக்கு பண்ணிருக்காருன்னு சொல்றாரு. இவரே ஒரு நாத்திகவாதி. ஆமா, கடவுள் இல்ல அந்த கொள்கையில இருக்கிறவர். இவர் என்ன திடீர்னு வந்து குடமுழுக்க பத்தி வந்து ரொம்ப பெருமையா பேசுறாரு. எனக்கு கடவுள் நம்பிக்கை இல்லாம இருக்கலாம், ஆனா இருக்கிறவங்க கிட்ட இருக்க கூடாதுன்னு சொல்ற அதிகாரம் அது எனக்கு கிடையாது. இல்லைன்னு சொல்லல, இருந்தா நல்லா இருக்குன்னு சொல்றேன். ஆனா இப்ப நான் இருக்குன்னு சொல்றேன். ஆமா, அது செஞ்சவர் இவருன்னு சொல்றேன். அது அவருக்கு முன்னாடி இவர் பண்ணி அவரை விட இவர் டாப்பா பண்றாருன்னு சொல்றேன். ஆமா, நல்லா இருக்கு. மக்கள் நீதி மையம் வண்டி ரொம்ப நாளா சும்மா கடந்திருக்கு, என்ன பண்றதுன்னு தெரியல, வாங்குங்க இது பண்ணலான் இருக்காங்க. நான் என் வண்டியில தான் வருவேன் அப்படின்னு இருக்காரு. அந்த வண்டி தானே? ஆமா. ஏங்க அது இல்லைங்க, அது ஏதோ பிரச்சனையா இருக்கும் கடையில.
என்ன நடந்தாலும் சரி அப்படின்னு சொல்லி ஒரு வாரத்துக்கு முன்னாடி கொண்டு போய் கடையில கொடுத்து சர்வீஸ் எல்லாம் பண்ணி ரெடி பண்ணி எடுத்துட்டு வந்திருக்காங்க. அந்த செலவு அவர் ஏத்துக்குவாரு, சேகர் பாபு அவர்கள் ஏத்துக்குவாரு. ஒரு செலவா? டீசல் போடுற செலவு அவன் எவனு கேளுங்க மெக்கானிக்கு அப்படின்னா அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு. மெக்கானிக் யாருன்னு மட்டும் சொல்லுங்க. அண்ணா நான் பண்ணிட்டேன், பண்ணி அமுச்சு விட்டுட்டேன் தான் சொல்லுவாரு. வேற என்ன சொல்லுவான் அவன்? அந்த வண்டியில தான் வந்து பிரச்சாரம் பண்ணியிருக்காங்க. ஜெயிச்சிருவார் சேகர் பாபு, ஜெயிச்சிருவார். நிறைய பேர் பேசிக்கிட்டு ஆண்டவரே வந்து பிரச்சாரம் பண்றாரு, ஜெயிக்க மாட்டாரு அவரு. ஆண்டவருக்கு பிரச்சாரம் பண்ணி தோத்துருக்காரு. ஆண்டவரே ஜெயிக்கல, ஆண்டவர் பிரச்சாரம் பண்ணி அது வேறங்க. கோச் வந்து இது பண்ணாம இருக்கலாம், பட் கோச் சொல்லி கொடுத்து விளையாண்டு ஜெயிச்சவங்க நிறைய பேர் இருக்காங்கல்ல. கோச்சே விளையாட மாட்டேங்கிறாரு. அதாங்க கோச், அவ்வளவுதான். கோச்சே விளையாட போறாரு இனிமே. அவர் விளையாண்டு முடிச்சிட்டாரு எப்பயோ. அவர் இந்த கேமுக்கு தேவையில்லாம வந்தவர். இல்லையே, நிறைய முக்கியத்துவம் கொடுத்துக்கிட்டே இருக்காங்களே, என்ன கதை? இவர் தான் எதுவும் கம்முன்னு இருப்பாரு, கேட்க மாட்டாரு. அதனாலயா எவ்வளவு நேரம் வேலை வாங்கிக்கலாம். நல்லா நீங்க வந்து ஒரு 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரம் பேசுவா. அப்படி கலைஞர் அப்போவே டெலிகிராமு லெட்டர் போட்டாங்க, அது புரிஞ்சு பேசினா பரவாயில்ல. அவங்களுக்கு புரியும்ல. யாருக்கு? ஸ்டாலினுக்கு. அவரே புரியாம தான் உட்காந்துட்டு. அவருக்கு புரியும். எப்படி சொல்லியிருக்காரு. கமலஹாசன் பேசுற நிறைய பேர் புரியலன்னு சொல்றீங்க, அதெல்லாம் வந்து சும்மா. அவர் நல்லா சிறப்பா பேசுவாரு, சிறப்பா பண்றாரு, அவருக்கு புரிஞ்சிருக்கு. சரி, அப்ப பேசுனதுக்கு இப்ப அதுக்கு அர்த்தம் சொல்லுங்கன்னு கேட்டா என்ன பண்ணுவாப்ல? அப்புறமா சொல்றேன்னு வாட்ஸ்அப் பண்றேன்னு. அதுல எங்க தம்பிய பாக்குற? அப்போ உனக்கு நேத்து கூட ஒண்ணு சொன்னார்ல, உங்களுக்கு புரிஞ்சுதா? இப்ப கேட்டுட்டு இருந்தீங்கல்ல. ஆமா. அது என்னன்னு கேட்டுறாதீங்க. ஏற்கனவே நம்மள ஹிந்தி படிக்க சொல்லிட்டு இருக்காங்க, நீங்க தமிழும் சேர்த்து படிக்கணுமான்னு கேட்டுறாதீங்கன்னு ஒரு நகைச்சுவை பண்ணார்ல. சிரிச்சிங்களா இல்லையா? அதுக்கு சிரிக்கலையா? அது நகைச்சுவை. உங்களுக்கு தெரியல. நீங்க வசூல் ராஜா மாதிரி பண்ணணும், பஞ்சதந்திர மாதிரி பண்ணணும்னு நினைச்சிருப்பீங்க. இது ஒரு ஆழ்ந்த நகைச்சுவை. இப்ப புரியாது. அந்த ஏதோ ஒரு படத்துல பொண்ணு கேட்க போவான்ல, அவன் போயிட்டு இந்த செவுத்துல ஐயோ 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 அம்மா அப்பா கூட வரல, மாமா தானே வந்தான், அதுக்காவது மரியாதை கொடுக்கல. நீங்க உனக்கு பொண்ணு கொடுத்தீங்க. எல்கே லக்ஷ்மணகுமார். யாரு? காமெடியில இல்ல கோலமாவு கோகிலா. அதுதான். உங்களுக்கு ஒரு பொண்ணு இருந்து இந்த மாதிரி ஒரு பையன், அந்த மாதிரிதான். சத்தியமா கொடுக்க மாட்டேன். அந்த மாதிரிதான். நான் அடிச்சுக்கிட்டே இருக்கும்போது உனக்கு ஒரு ஓட்டு இருந்து இவருக்கெல்லாம் போடுதான் போட்டிருப்பியா? சத்தியமா போட்டிருக்க மாட்டேன். அதனாலதான் நாங்க போன எலெக்ஷன்லயே போடல, இந்த எலெக்ஷன்லயும் போட மாட்டோம். இல்லைங்க, சும்மா வச்சு யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு கூட்டணியில இருக்காருன்றதுக்காக வாங்க சும்மா வந்து ஒரு 1/2 மணி நேரம் பேசிட்டு போங்க, 3/4 மணி நேரம். சரி, இவரை யூஸ் பண்றாங்க. பிரகாஷ்ராஜ் பிரகாஷ்ராஜ்லாம் யாருங்க? பிரகாஷ்ராஜ்லாம் யாரு? செல்லம். இல்ல, அது செல்லம் தான். செல்லத்துல எதுக்கு வச்சிருக்காங்க? யாரு இவங்க? டிஎம்கே. அவ்வளவுதான். அவரு பேசின அளவுக்கு அரசியல் யாருமே பேசலையா? ஆமா, சேகர் பாபு கிட்ட கேட்டு பேசினாரு. ஓகேவா நான் சொன்னது போதுமா? ஆட்சி நல்லா ஆச்சுன்னு சொல்லு, நல்லா ஆச்சுன்னு சொல்லு. நல்லா ஆட்சி தான் அவங்களே சொல்லுவாங்க, சொல்லணும்னு அவசியம் இல்லை. ஆனா நல்லா ஆச்சுன்னு சொல்லு. நல்லா ஆச்சு, நல்லா பண்றேன், அவ்வளவுதான். சிம்பிள். எல்லாருமே அவ்வளவுதாங்க. இது இந்த மாதிரி கேட்டகரியில இருக்காங்களே இவங்க. இப்ப விஜய் சொல்றேன்ல, ஜேம்ஸ் எல்லாம் என்னங்க விட்டுருங்க, அவ்வளவுதான். அது தமிழோட விளையாடு, அதோட முடிச்சிடணும். அதெல்லாம் எனக்கு தெரிஞ்சு 2 அணியா பிரிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். இந்த திரைத்துறையை வந்து 2ஆ பிரிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். இவங்கெல்லாம் இந்த சைடு ஒரு கேட்டகரி, இந்த சைடு பார்த்தோம்னா இன்னைக்கு நம்ம பார்த்துட்டு இருந்தோம் விடிவி கணேஷ் அவங்கன்னு சொல்லிட்டு. விஜய்க்கு நிறைய விடிவி கணேஷ் அப்படின்றது அவரும் இல்ல, நிறைய பேர் வந்து கரூரோ எங்கேயோ இதெல்லாம் நிறைய இடத்துல சின்ன சின்ன ஆர்டிஸ்ட்லாம் நிறைய பேர் விஜய்க்கு ஆதரவா பண்ணிருக்காங்க. இதுக்கு ஒரு பக்கம் பேமெண்டாவும் இருக்கலாம், இன்னொரு பக்கம் அவங்களே விருப்பப்பட்டு சில பேர் வந்து பண்ணலாம். பட் இதெல்லாம் வந்து இருக்குல்ல, இதெல்லாம் கொள்கைன்ற பேர்ல வந்தவங்க. இவரு சத்யராஜ் எல்லாம் கொள்கைக்காக வரல, ஒரு எம்எல்ஏ சீட்டுக்காக வந்தாரு. ஏமாத்திட்டாங்க பெரியப்பா தான். அவங்க பொண்ணுக்கு அது இல்லைன்னு ஆயிடுச்சே. இப்ப இல்லங்க, 31ல கூட ஆக வாய்ப்பு இருக்குல்ல. நீங்க சொன்ன மாதிரி பிரேயரா கூட ஆகலாம்ல. சென்னை பிரேயர் ஆனாங்கன்னா உங்களுக்கு அதுக்கு கூட வந்து குட்டி தலைவருக்கு தான். மீண்டுமா? அதான் குட்டி தலைவர்னா யாருக்கு? ஓ இவருக்கு. அவரா? இளம் பெரியார். குட்டி தலைவருக்கு. குட்டி பெரியாருக்கா? குட்டி பெரியார், இளம் குட்டி பெரியாருக்கு. அது வந்து அவர் ஆகட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நாசர் அவர்கள், நாசர், வடிவேலு, நாசர், பிரகாஷ்ராஜ், சத்யராஜ், இந்த மாதிரி இருக்கக்கூடியவங்க. இப்ப இந்த இவங்களாம் கூட ஓகே. இந்த ஆர்த்தி இவங்க எல்லாமே ஒரு பழைய இதா இருக்காங்களே. ஏன் இப்போ இந்த பிரதீப் ரங்கநாதன் வேற யாராவது இவங்கெல்லாம் கூப்பிட்டு வச்சு பண்ணலாம்ல? யங்ஸ்டர்ஸ் இன்னைக்கு தானே கவர்ந்துகிட்டு இருக்காங்க. ஆமா, அவங்க வர மாட்டாங்க. அப்ப யங்ஸ்டர்ஸா வந்து கூட்டு வர வேண்டியது தானே. பிரதீப் ரங்கநாதன், வேற யாரெல்லாம் இருக்கா இன்னும் அந்த வரிசையில? கவின் இருக்காப்ல, விக்ரம் பிரபு, அந்த மாதிரி இருக்கிறவங்க இவங்கெல்லாம் கூட்டிட்டு வரலாம்ல. அவங்களுக்கு தெரியும். விக்ரம் பிரபு வர மாட்டாங்க. இல்ல
வரமாட்டாங்க அவங்கலாம். இல்ல அவங்க வந்து தாவேக்காக்கு இருக்கட்டுங்க, ஆனா யாரும் வரமாட்டாங்க. வரமாட்டாங்க. இவங்கெல்லாம் வந்து தெரியும் அவங்களுக்கு. அவங்களாம் சொல்றாங்க, ஐயா ப்ளீஸ் எங்களை விட்டுருங்க, எங்க வாழ்க்கையை கெடுக்கிறதுக்கு வந்துடாதீங்க, எங்க வாழ்க்கை ஏதோ நாங்க இப்பதான் அப்படியே போயிட்டு இருக்கோம். அவரை இப்பதான் அவரே சினிமால இருந்து வெளியே போயிருக்காரு, இப்பதான் எங்க படமும் கொஞ்சம் ஏதாவது போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு, அதனால வந்து எதையும் கெடுத்து விட்டு போயிடாதீங்க. அது இல்லாம அவங்களெல்லாம் போய் இவங்க டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க, அந்த அளவுக்கு போய் டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. பண்ணாங்கன்னா ஒட்டுமொத்த இந்த ஜென்சி தெரிஞ்சிரும். இது வந்து கொந்தளிச்சிருவாங்க. கொந்தளிக்கிறதுல ஒட்டு மொத்தமும் இந்த ஒருவேளை பிரதீப் ரங்கநாதனோ யாராவது வந்தா பேசாம விட்ட பராசக்திக்கே இந்த நிலைமை. பேசி இருந்தா கொஞ்சம் நெஞ்சம் அடியே அடிச்சிருப்பாங்க. அது மாதிரி எல்லாம் நடக்கும். அதனால இந்த மாதிரி ஆட்கள் தான் சத்யராஜ் மாதிரியான ஆட்கள். பிரகாஷ் ராஜ் ரொம்ப நாளா பிஜேபி எதிர்ப்புல இருக்காருங்க, அவ்வளவுதான். ஒரு பிஜேபி எதிர்ப்பு, அதுக்கு ஏதாவது ஒரு அடையாளம் வேணும்ல. அதுக்கு திமுக மாதிரி ஒரு இடத்துல, கம்யூனிஸ்டுகள் மாதிரி போய் இடத்துல போய் சேர்ந்து பேச ஆரம்பிச்சிட்டோம்னா நம்மளையும் நம்பிடுவாங்க அரசியல்வாதி அப்படின்னு, அவ்வளவுதான். உங்க அளவுக்கு அரசியல் பேசலன்னா அப்படின்னா இப்பதான் அரசியலுக்கு வந்திருக்காரு, உங்க அளவுக்கு எப்படி அவர் வந்து பேசணும் எதிர்பார்க்க. முதல்ல நீங்க என்ன அளவுக்கு அரசியல் பேசுனீங்கன்னு சொல்லுங்க. நீங்க ஒரு கட்சியில ஒரு சுயேட்சையா நின்று பெங்களூர்ல ஒரு 2% ஓட்டு வாங்குனீங்க, அவ்வளவுதான். அவ்வளவுதான். உங்களை என்ன பெரிய அரசியல்வாதி இப்ப நாங்க வந்து நம்பணும்? பின்ன நீங்க என்னவோ பெரிய நல்ல கண்ணு ஐயாவுக்கு அடுத்த வாரிசு மாதிரி என்னவோ வந்து என்னவோ பேசிட்டு இருக்காரு. என் அளவுக்கு கூட அந்த பையன் வந்து அரசியல் பேசல. நாங்க பிரேமலதாவே அரசியல்வாதி என்ன ஏத்துக்கல. அவங்க வந்து அன்னைக்கு தான் லாலிபாப் அதெல்லாம் பேசிட்டு இருந்தாங்கல்ல, லாலிபாப் பாய் அப்படின்னு பேசிட்டு இருந்தாங்கல்ல. முதல்ல உங்களுக்கே ஒரு அங்கீகாரம் கிடையாது. ஏதோ உங்க கணவருடைய அந்த கூட இருந்த காரணத்தினால பாசாபாய்க்கு பின்னாடி இருந்த ஜனகராஜ் மாதிரி உங்களை வந்து எடுத்துக்கிட்டாங்க. ஒருவேளை விஜய் அவர்கள் வந்து ஒரு 25-30 வாங்கினா இவங்க வயிற்றுலையும் வயலையும் அடிச்சுக்குவாங்களா இல்லையா? இல்ல, எல்லாருமே அந்த இது ரெடி பண்ணிட்டாங்களாம். என்னது? வேணாம் விடுங்க, தீயணைப்பு இந்த இதுவா? வேணாம் நான் ஏதாவது சொல்ல, அது எங்கேயோ போய் முடியும். இல்ல இவ்வளவு போராடி 0.54 47 57 வாங்கி அங்க ஒருத்தர் 1 2 பாருங்க, தேமுதிகக்கு 4ன்னு 0.24 வச்சிருக்கவங்களே 4 சீட் எடுப்பாங்கன்னா 24% 3 தான் எடுப்பாங்கன்னா எனக்கு ஒன்றும் புரியல. குமாரசாமி கணக்கு மாதிரியே இருக்கு. அடுத்தது அது முடிச்சாச்சு, இது முடிச்சாச்சு. சரி கொஞ்ச நேரம் அண்ணன் சைடு போயிட்டு வருவோமா? அண்ணன் என்ன பண்ணாரு? அண்ணன் என்ன பண்ணலன்னு கேளுங்க. அண்ணன் எப்பவுமே ஏதாவது ஒண்ணு பண்ணுவார்ல. ஆமா, இந்த தடவை கொஞ்சம் வேற மாதிரி பண்ணியிருக்காரு. பழசா இருந்தாலும் இது கொஞ்சம் புதுசா இருக்கு. ஃபின்லாண்ட்ல இருந்து ஒருத்தர் வந்து அண்ணனை பத்தி வந்து பேச போறாங்க. பின்லேடன் செத்து போய் வருஷம் என்னாச்சு? ஃபின்லாண்டா? ஆமா, அப்படி ஒரு நாடு இருக்கா? ஆமா சரி. ஃபின்லாண்ட் அப்படின்னு ஒரு தேசம் இருக்கிறது. அந்த தேசம் வந்து தமிழ்நாட்டில் இப்படி ஒரு மகத்தான ஒரு அன்பான சர்வாதிகாரி ஒருத்தர் இருக்காருன்னு நம்மளை பத்தி பேசுவாங்க. அண்ணன் என்ன சொல்ல வர்றாருன்னா, ஆட்சி என்கிட்ட கொடுத்தீங்கன்னா கல்விய இது எல்லாத்தையும் மாத்திருவேன், கல்வியெல்லாம் அப்படி மாத்திருவேன், இந்த உலகத்திலேயே இந்த நாட்டிலேயே பின்லாந்து தான் ஒரு சிறந்த நாடு அப்படின்னு எல்லாரும் வந்து சொல்றாங்க. அந்த நாட்டுல இருந்து ஒருத்தன் வந்து சொல்லுவான், இந்த பார் எப்படின்னு பாரு, எப்படி இருக்கு பாரு, உங்களுடைய கல்வித்தரம் அப்படி இருக்கு பாரு அப்படின்னு வந்து சொல்லுவாங்களாம். தேவி 5000 ரூபாய் கொடுத்தா இப்பவே சொல்ல வைக்கலாம். 5000 ரூபாய் இல்லாமே நான் சொல்ல வைக்கட்டுமா? அதுதான் நம்ம இருக்கிற காலகட்டம் என்ன. நம்ம ஒரு போன வருஷமோ என்னமோ நினைக்கிறேன், ஏதோ உகாண்டால இருந்தோ இல்ல சவுத் ஆப்பிரிக்கால இருந்தோ ஒரு முக ஸ்டாலின் போட்டோ போட்டு ஆஹா திராவிட அப்படின்னு, என்னடான்னு பார்த்தா கீழே போய் பார்த்தா அவங்களோட இதுல போய் பே பண்ணா நீங்க யாரை பத்தி சொல்றீங்களோ அவங்கள பத்தி பெருமையா பேசுவாங்களாம். அவ்வளவுதான் விஷயம். இதை கூட நீங்க கத்துக்க மாட்டீங்களா? அண்ணன் இன்னும் மாடு அதுலயே இருக்காருன்றதுனால இன்னும் டெக்னாலஜிக்குள்ள அந்த அளவுக்கு டெவலப்மெண்ட்டுக்குள்ள போல. ஃபின்லாந்து வரைக்கும் போயிருக்காரு அண்ணன் இதுக்காக கஷ்டப்பட்டு. ஃபின்லாந்துல இருந்து வருவானா? யூடியூப் ஏதாவது ரீல்ஸ் ஏதாவது பார்த்துருப்பாரு, அதுதான் நடந்திருக்கும். அப்படி பார்த்தா கூட ஒரு சாட்டையோட ரீல்ஸ் தானே பார்ப்பாரு. ஆமா, அப்புறம் இப்படி ஃபின்லாந்துலாம் வருது, அதுல விஜய் தானே வரும். விஜய் 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 பழைய வீடியோ ஏதாவது பார்த்துருக்கலாம். விஜய் 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 24 மணி நேரம் விஜய் பேரை சுத்தி கொண்டே இருக்கும் சாட்டை நவீன கடிகாரம். நவீன கடிகாரம் நல்லா இருந்துச்சு. வேற ஏதோ ஒண்ணு வந்துச்சு அந்த யூடியூபரை பத்தி, மறந்துட்டேன். சரி விடுங்க, அண்ணன் வேற ஏதாவது சொல்லியிருக்காரு. அண்ணன் கல்யாணம் பண்ண வேணாம், ஏன் உனக்கு 1 பவுன் உன்னால தங்கத்தை வந்து போட்டு ஒரு பிள்ளைய கல்யாணம் பண்ண முடியல, உனக்குலாம் எதுக்குடா கல்யாணம், இடிச்சுக்கிட்டு போய் 1 பவுன் தரான்னு போய் அவன் கொடுக்குறான்றதுக்காக போய் கல்யாணம் பண்றதுக்கு புரிய அவனுக்குலாம் வெக்கமா இல்ல அப்படின்னு கேட்டிருக்காரு அண்ணன் கோவத்துல. சொந்த காசை வச்சு கட்சி நடத்த துப்பு இல்ல, நீ எல்லாம் கட்சி நடத்துறியே அப்படின்னு எவனாவது கேட்டானா தப்பா போயிடாதா? என்ன கேட்டான்னா
அடுத்தவன் காசுல கட்சியை நடத்திக்கிட்டு ஆமா கேட்டா இது வாங்கிக்கிட்டு அப்படிதான் எங்கள் பிள்ளைகள் வந்து ஏழை பிள்ளைகள்னு சொல்லிட்டு கட்சி நடத்துறிய அப்படி அந்த கல்யாணம் ஆக போற பையன் உங்களை பார்த்து கேட்டானா அவங்களுக்கு வெக்கமா அசிங்கமா இருக்காதா? மக்கள் குடுக்குறாங்க கட்சிக்காக, கட்சி கொடுக்குது, ஒரு அரசு கொடுக்குது, நான் வாங்கிக்கிறேன், உனக்கு எங்க கஷ்டமா இருக்குதுன்னு அவன் கேட்பான்ல திருப்பி. எல்லாத்துலயும் கஷ்டமா தான் இருக்கு. நான் என்ன கேக்குறேன், நீங்க அவனை பார்த்து கேக்குறீங்க, என்ன கேக்குறீங்க? ஒரு பவுன் நகை வாங்கி கொடுக்க முடியாத உனக்கு எதுக்கு கல்யாணம்னு கேக்குறீங்க. ஒரு அமௌண்ட் கூட இல்லாம நீங்களே எதுக்கு கட்சி நடத்துறீங்க அப்படின்னு அவன் திருப்பி கேட்பான். ஆமா, ஈக்குவலா முடிஞ்சிருச்சுல. இல்லாமன்னா அது எனக்கு புரியல. அண்ணனோட பாலிசி எப்படி இருக்குன்னா, இப்போ நம்ம ஏதாவது கவர்மெண்ட் இலவசம் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு மாதம் வருமானம் வந்து 30,000 ரூபாய்க்கு கீழே இருக்கிறவங்களுக்கு மாதம் 1000 ரூபா கொடுக்குறாங்கன்னா, நம்ம வேணும்னே 25,000 தான் எனக்கு சம்பளமே போட்டு இது பண்ணி எப்படியாவது அதை வாங்கணும்னு தான் பார்ப்போம். அந்த மாதிரி தான் அண்ணனும். அண்ணன் கிட்ட நிறைய இருக்கும். அண்ணன் சொல்றது என்ன தெரியுமா, நான் வந்தா உங்களுக்கு எல்லாம் பண்ணுவேன் அப்படின்றாருல. சரி, ஆனா அதுக்கு முன்னாடி சொல்றாரு, நான் வந்தா ஏதாவது உங்களுக்கு பண்ணுவேன்னா முதல்ல நீங்க எனக்கு ஏதாவது பண்ணணும், அப்பதான் நானே அங்க வந்து உங்களுக்கு இதுடா சாமி கிட்ட காசை போட்டு சாமி சாமி எனக்கு இதெல்லாம் பண்ணி கொடுன்னு கேட்கிற கதையால இருக்குது. கிட்டத்தட்ட அதுதான். முதல்ல நீங்க எனக்கு ஏதாவது கொடுக்கணும், அப்புறம் தான் நான் உங்களுக்கு ஆட்சிக்கு வந்து ஏதாவது பண்ணணும் அப்படின்னு அண்ணன் வந்து சொல்றாரு. பிடிலே பிடிலே அந்த மாதிரிதான் அண்ணன். அதனால வந்து அதை வந்து ஒரு பெருசா எடுத்துக்காதீங்க. இன்னொன்னு சொல்லியிருக்காரு, உனக்கு போடுற சட்டை நல்லா இருக்கணும், போடுற பேண்ட்டு நல்லா இருக்கணும், தின்ற சோறு நல்லா இருக்கணும், எல்லாம் நல்லா இருக்கணும். ஆனால் ஆட்சியை மட்டும் கொண்டு போய் தற்கூரிக்கிட்டையும் இதுகிட்டையும் கொடுக்குறீங்க. நீங்கள் கொடுத்துக்கிட்டு ஏன் இதை வந்து அறுத்துக்கிட்டு இருக்கீங்க? நானும் கத்துறேன், தொண்டை கிளியை கத்துறேன் 15 வருஷம், இவ்வளோ கத்தியுமே ஒரு வேலை கேட்குறியா? ரிட்டையர் ஆயிடுங்க. அது எப்படி ரிட்டையர் ஆயிடுங்க? அது எப்படி ஆக முடியும்? ரிட்டையர் ஆகிட்டு வேற ஏதாவது கனடாவுக்கு போயிடுங்க. இதெல்லாம் பார்க்க பிடிக்கல, கனடாவுக்கு போங்க. ஏன் இவ்வளோ இங்கேருந்து கஷ்டப்படுறீங்க, இந்த மக்களை பார்த்து கஷ்டப்படுறீங்க? அப்படிலாம் போக முடியாது. சரி, கொஞ்ச நாளைக்கு ஒரு வருஷம் டூர் போயிட்டு வாங்க. உங்க தம்பிக்கிட்ட கொடுத்துட்டு, கட்சியை உங்க தம்பிக்கிட்ட கொடுத்துட்டு அவ்வளோதான், மொத்தமா முடிச்சு விட்டுருவோம்ல. தம்பி எங்கடா இந்த கட்சியை காணும்? தம்பி அந்த கட்சியில இருந்து கொஞ்சம் அப்படி வெளில போனதுக்கே அண்ணனை என்னென்னலாம் கழட்டி அடிச்சாருன்னு ஏதோ சொல்றாங்க. அவர் ஏதோ திமுகவுக்கு சேர போறதா தூதுகள் விட்டுட்டு இருக்கிறதா சொல்லிட்டு இருக்காங்க. யார்? யூடியூபரா? யூடியூபரா? இப்போ வரைக்கும் அவரு திமுக காரன் இல்லைன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? மறைமுகமா இருக்காருங்க. அபிஷியலா போய் போட்டோ எடுப்பாங்கல்ல, ஆமா, அந்த மாதிரி ஆகல. போட்டோ மட்டும் வரல. மேபி ஒருவேளை மறுபடியும் திமுக ஆட்சி வந்துருச்சுன்னா போயிடுவார் போல. அப்படியா? அண்ணன் நிலைமை, அண்ணனுக்கு எதுக்கு நிலைமை? அண்ணன் ஏற்கனவே நிலைமை இல்லாம எந்த நிலைமை இல்லாம தான் இருக்காரு. புதுசா ஆகிறதுக்கு என்ன இருக்கு? அப்ப அந்த இடத்த வந்து வேதாரண்யம் ரிலீஸ் பண்ணி இது பண்ணிருமா, ஆக்குபை பண்ணிருக்கலாம். இவரு அங்க போயிட்டாருன்னா அந்த இடத்துக்கு இவரு இங்க வந்துருவாரு. அண்ணனே அங்க போயிட்டாருன்னா அண்ணன் அங்க போக மாட்டாரு. அண்ணனுக்கு தெரியும் அது வந்து ஒரு கோழி முட்டை போடுற இந்த சொல்லுவாங்கல்ல, வாத்து முட்டை போடுறது, தங்க அது மாதிரி. அது போடுற வரைக்கும் பொறுமையா இருக்கணும், பொறுமையா கை விட்டணும், எடுக்க கூடாது. சரியா? அந்த மாதிரி. அதனால அப்படி நடக்க வாய்ப்பு இல்லை. ரொம்ப மோசமா அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்களே. யார? விஜய. நல்லது தானே. யாருக்கு? விஜய்க்கு. அவ்வளவுதான். அதாவது விஜய் ஸ்டாலின் அவர்கள் அட்டாக் பண்றாரு, ஸ்டாலின் டெல்லியை அட்டாக் பண்றாங்க, எடப்பாடி உதயநிதி அட்டாக் பண்றாரு. ஸோ இப்போ யாருக்கும் யாரு கூடயும் காம்பினேஷன் இல்லை. ஆனா விஜய்க்கு மட்டும் நிறைய இருக்கு. சீமான் அட்டாக் பண்றாங்க, டாக்டர் பைத்தி அட்டாக் பண்ணுது, பச்சோந்தி அட்டாக் பண்ணுது, இவரு சீமான் அட்டாக் பண்றாரு, அவங்க கட்சியில சாட்டை அட்டாக் பண்றாரு, இடுமாவனம் கார்த்தி அட்டாக் பண்றாரு, பிஜேபில இருந்து அட்டாக் பண்றாங்க, எடப்பாடி பழனிசாமி அட்டாக் பண்றாரு, எல்லா பக்கமும் விஜய் அட்டாக் பண்றாங்க. ஸோ அப்போ ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு இதுல வந்து அட்டாக் பண்ணது யாரு? ஒரே அண்ணாமலை மட்டும்தான். விஜய் ரொம்ப பெருசா. அண்ணாமலை வந்து பாத்தீங்கன்னா அவரும் வந்து ஒரு மாதிரி டீசெண்டா போயிடுறாரு. அவருடைய இலக்குமே டிஎம்கே தாங்க. அவருக்குமே வந்து இவங்கெல்லாம் இல்ல, அவருடைய இலக்கு டிஎம்கே, ரெண்டாவது எடப்பாடி பழனிசாமி, ரெண்டே பேர் தான். இப்ப எடப்பாடி பழனிசாமி இப்போதைக்கு அடிக்க முடியாதனால விட்டுட்டாரு, அப்புறமா பாத்துக்கலாம். அதனால இப்ப டிஎம்கே போட்டு வெளுக்கிறாரு. அவருக்கும் தெரியும், அவரும் ஓரளவுக்கு இந்த அரசியல வந்து டீசெண்டா தான் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காருன்றதுனால அதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதுதான் நான் கேட்கணும்னு விரும்பினேன். ஒரு மாதிரி இது வந்து அநாகரிகமான அரசியல் அது எப்பயுமே இருக்கு. பட் ஆனால் திமுகவும் சரி, அதிமுகவும் சரி, நாதாக்காவும் சரி, இந்த 3 கட்சியுமே ஒரு மாதிரி அநாகரிகமான ஒரு அரசியல் பண்ணிட்டு இருக்காங்கன்றது நம்ம சொல்லலாமா? ஏன்னா திமுகலேருந்து எப்படி பேசுகிறாங்கன்றது நம்மளுக்கு தெரியும். அதிமுகவில் அவருமே இப்போது ரொம்ப இறங்கிட்டார். நீ யாருக்கால தேடுனன்னு எனக்கு தெரியும். இன்றைக்கி செங்கோட்டையன் அந்த இதில் போகும்போது கூட உன்னோட இதெல்லாமே எனக்கு இருக்குதுன்னு, நீ வா போ உனக்கு என்ன நீ அந்த மாதிரி வந்து ஒரு மாதிரி ரொம்ப உரிமையில் பேச இருந்தாங்க. நாம் தமிழர் சொல்லவே தேவையில்லை.
அது வந்து கெட்ட வார்த்தைகளின் புகலிடமாவே இருக்குதுன்றப்போ இந்த இடத்துல தான் எனக்கு வந்து தாவேக்கா வந்து தனித்துவமா தெரிகிற ஒரே விஷயம் என்னன்னா, இந்த இடத்துல தான் தாவேக்கா வந்து ரொம்ப டீசென்ட்டா மெச்சூரான பாலிடிக்ஸ் யார்கிட்டயும் தனி மனித தாக்குதல் எதுவுமே இல்லாம, ஒரு இது இல்லாம தலைவர் அதாவது ஸ்ட்ரெயிட்ல இருக்கிறவங்க யாருமே அதாவது டைரக்ட் அட்டாக் தலைமையில இல்ல. இருக்கிறவங்க, அவங்க கீழ இருக்கிறவங்க இது வரைக்கும் யாரும் இன்னும் மோசமா பேசல. ஒரு பெண்கள மோசமா பேசுறதோ, இல்ல வந்து ஆபாசமா பேசுறதோ, ரெட்டை அர்த்த டபுள் மீனிங்ல பேசுறதோ, இல்ல வந்து மற்ற கட்சிக்காரங்கள ரொம்ப கேவலமா பேசுறதோ, அந்த மாரி இது வரைக்கும் யாரும் போல. பட் விர்ச்சுவல் வாரியர்ஸ்ன்னு இருக்கக்கூடிய சில பேர் வந்து விஜய் அவர்கள பேசுறத பொறுத்துக்க முடியாம ரொம்ப மோசமா வந்து பேசிடுறாங்க. ஸோ அவங்கள கணக்கு பண்ணும்போது இவங்களோட இதெல்லாம் என்னன்னா, இல்ல அவங்கள இல்ல கணக்கே அதுதான் சொல்றேன். பண்ணாதீங்க. இவங்களுடைய கணக்கே அதுதான். விஜய் பேசுறாரா இல்லையன்றதுல விர்ச்சுவல் வாரியர்ஸ் இப்படி பேசுறாங்கல்ல, அதுக்கு நீங்க என்ன பண்ணிருக்கீங்க, ஏன் இப்படி இது சொல்லாம இருக்கீங்கன்றது இவங்க வந்து அவங்களோட தான் வந்து கணக்கு சேர்க்கறாங்க. ஸோ அவங்கள தவிர்த்துட்டு பார்த்தா நீங்க சொல்றது உண்மைதான். தாவேக்கா இன்னும் அந்த மாதிரி அரசியல் இது வரைக்கும் பண்ணவே இல்லை. மற்ற மூணுத்துக்கும் ஒன்றும் பண்ண முடியாது. அது அவங்களுடைய இதுலயே ஊறி போச்சு, பிளட்லயே ஊறி போச்சு. திமுகவை நீங்க என்ன சொன்னீங்கனாலும் அவங்களால அப்படிலாம் பேசாம இருக்க முடியாது. அவங்களுக்கு வந்து தம்பட்டம் அடிச்சுக்கணும். நாங்க தான் திமுகனா யாரு தெரியுமா, பழைய திமுகவை நீ பாக்குறியா, 60ல பாக்குறியா, 70ல பாக்குறியா, தொட்டுப்பார் சீண்டிப்பார் அப்படின்னுவாங்க. அதுக்கப்புறம் வந்து சில விஷயங்கள் எல்லாமே மக்களுக்கு தெரியும். ஆனாலும் வந்து அவங்களால எதுவும் பண்ண முடியாது. அதிமுகல அதுக்குன்னு சில ஆட்கள் இருக்காங்க பேசுறதுக்குன்னு. ஆனா திமுக அளவுக்கு அதிமுகல வந்து பேச மாட்டாங்க. இப்போதான் எடப்பாடி பழனிசாமி ரொம்ப இறங்கி வந்து சில விஷயங்கள்லாம் பேசுறாரு. அநாகரிகமா அவரும் வந்து பேசிக்கிட்டு இருக்காரு. நாம் தமிழர் கட்சி 100க்கு எவ்வளவு மார்க் இதுக்கு கொடுக்கலாம்னு கேட்டீங்கன்னா, ஒரு 99 மார்க் வந்து அதுக்கு கொடுக்கலாம் அவங்களுக்கு இந்த விஷயத்துல. 110 மாத்தி மாத்தி பேசுறது 110 இல்ல 210 கூட கொடுக்கலாம். மாத்தி மாத்தி பேசுறது, ஆபாசமா பேசுறது, அசிங்கமா பேசுறது, தலைமையே சில நேரத்துல தலைமையில இருக்கிறவங்களே அப்படி வந்து பேசுறது, உள்கட்சிக்காரங்களே ரொம்ப கேவலமா பேசுறது. நீ போன் எடுத்து பாரு, என் போன் எடுத்து பாரு, அதிகமா உங்களை அசிங்கமா திட்டினதான் இருக்கும்னு தலைவரே வந்து சொல்றது. இதெல்லாமே அந்த கட்சியில இருக்கு. ஸோ அந்த வகையில பார்த்தா தாவேக்கா அந்த அந்த அரசியல் இது இன்னும் கையில் எடுக்கல. இது வரைக்கும் அவங்க வந்து டீசெண்டா தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்றது ஒரு ஆறுதலான விஷயம். நீங்களும் அதுக்குள்ள போயிடாதீங்க, அவ்வளவுதான் சொல்ல முடியும். எனக்கு தெரிஞ்சு போக வாய்ப்பு இல்லை. ஏன்னா விஜய் அதுக்கு எப்பவுமே ஒத்துக்க மாட்டாரு. அந்த அவர் ஆரம்பத்திலே சொல்லிட்டாரு, டீசென்ட் பாலிடிக்ஸ், டீப் பாலிடிக்ஸ், டீசென்ட் பாலிடிக்ஸ். டீப் அட்டாக் தான், டீசென்ட் அட்டாக், டீப் அட்டாக். அதனால அந்த பாலிசியில அவங்க கரெக்டாக தான் இருக்காங்க. அவங்க அரசியல் பண்ணல, சில விஷயங்கள் பிரச்சனையா இருக்கு தெரியலன்றதை தாண்டி இந்த விஷயத்துல ரொம்ப தெளிவா இருக்காங்க. அது விர்ச்சுவல் வாரியர்ஸும் கரெக்டா புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா, சில நேரத்துல எனக்கே சில நேரத்துல வந்து சில பேர் பேசுறது கோவம் வந்து ஏதாவது ட்வீட் போட்டுடலாமான்னு போயிடுறேன். ட்வீட் எல்லாம் போட்டு ரெடி பண்ணி எல்லாம் வச்சிடுறேன். அதுக்கப்புறமா யோசிச்சு இவங்களுக்கு பதில் கொடுக்கறதுனால நமக்கு ஒன்றும் பிரயோஜனம் கிடையாது, இந்த சாக்கடையில போய் நம்மளும் விழக்கூடாதுன்றதுனால நான் வந்து பேக் வந்து டெலீட் பண்ணிடுவேன். ஸோ சில பேர் இந்த டாக்டர் சொல்லிட்டு சொல்லக்கூடிய சில பேர் இருப்பாங்கல்ல, அவங்க எல்லாமே அப்படிதான் வந்து பேசுறாங்க. ஆமா, அதாவது தொகுதி மறுவரையறை பிரச்சனை, அதுக்கு வந்து அங்க சட்ட மசோதா நிறைவேறாதுன்றது எல்லாருக்கும் தெரியும். அதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப 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 குறைவுன்றது எல்லாருக்கும் தெரியும். அதை பிஜேபி ஒரு அரசியல் பண்ணுச்சு. அதனால தென் மாநிலங்களுக்கு பாதிப்பு இருக்குன்றதை எல்லாரும் உணர்ந்தாங்க. ஸ்டாலின் எதிர்ப்பு தெரிவிச்சாரு, கனிமொழி இதுல எதிர்ப்பு தெரிவிச்சாங்க, விஜய் எதிர்ப்பு தெரிவிச்சாரு, ராகுல் காந்தி அங்க பேசுறாங்க, பிரியங்கா காந்தி எல்லாருமே வந்து பேசுறாங்க. ஆனா அதுக்கு வந்து இதுவே நாங்க தான் ஒட்டுமொத்த அங்க ஜெகன்மோகன் ரெட்டி கூட தான் எதிர்த்து பேசுறாரு, எல்லாரும் தான் எதிர்த்து கர்நாடகால வந்து அவரு பேசுறாரு. அப்படின்னா நீங்க மட்டும் அதுக்கு வந்து கிரெடிட் எடுத்துக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறது, ஸ்டாலின் பத்த வைத்த ட்ரீ இந்தியா முழுவதும் பரவி அப்படின்னா புரியல. ஸ்டாலின் பத்த வச்சு இந்தியா முழுவதும் பரவிடுச்சா? இன்னைக்கு வீடியோ போட்டிருக்காரு. அதுதான் சொல்றேன். இப்போ இந்த வீடியோ போடுறது இதெல்லாம் அவங்களுடைய வந்து இப்போ மாறி போச்சு எல்லாமே. அதாவது இப்ப என்னன்னா, பிஜேபி ஒரு பெரிய ஒரு வேலையை பார்க்க இருந்துச்சு, அதை தடுத்து நிறுத்தியதே நாங்க தான். உங்களுடைய வேலை இது. நீங்க தான் 40 எம்பி வச்சிருக்கீங்க. அதே மாதிரி மற்ற காங்கிரஸ் இருந்திருக்கு. காங்கிரஸுடைய ராகுல் காந்தி முன்னெடுத்து பேசினாரு, பிரியங்கா காந்தி பேசினாங்க, இப்படின்னு ஏகப்பட்ட விஷயங்கள் அங்க இருக்கக்கூடிய நபர்கள் ஒட்டுமொத்த ஆட்களும் பேசியிருக்காங்க. அதுல மிக முக்கியமானவங்க 40 நீங்கன்றதுனால, வெறும் 40 மட்டும் நீங்க கிடையாது, உங்க கூட்டணி தான் 40, நீங்களே 40 கிடையாது, நீங்க 20 என்னமோ தான், மற்றவங்க எல்லாம் சேர்ந்து தான் வந்து 40. சோ உங்களுடைய வேலை அது, அதை நீங்க சரியா செஞ்சிருக்கீங்க. கரெக்டான டைம்ல அதை செய்ய வேண்டிய இடம் இருக்கு, அதுதான் வந்து செஞ்சிருக்காங்க. தவிர தடுத்து நிறுத்தியதே நீங்க கிடையாது. தலைமை வந்து காங்கிரஸ் தான், ராகுல் காந்தியும் பிரியங்கா காந்தியும் அதுக்கப்புறம் இருக்கிறவங்களுடைய தான் எல்லாரும் தான் பேசியிருக்காங்க. உடனே ஒரு கிரெடிட் எடுத்துக்கணும்னு ஆசைப்படுறாங்க இல்லையா, அதுதான். அதை வச்சு இதுல ஏதாவது நம்ம கிடைச்சிடாதா, பாத்தீங்களா பிஜேபி அடிமை, பாத்தீங்களா எப்படி பேசிட்டாங்க அப்படின்னு. ஆனா இந்த அரசியல், இந்த தேர்தல் அதுக்கான அரசியல் இல்ல, அதுக்கான தேர்தல் இல்ல. இது பிஜேபி உள்ள வந்துடும்ன்ற தேர்தல். பிஜேபிக்கும் இது தெரியும், இது நம்ம தோத்துருவோன்றது பிஜேபி. அவனோட நெரேட்டிவ் என்ன, பாஜக இது இந்த பெண்களுக்கு எதிரான மசோதாவை இவங்க கெடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு பழியை திருப்பி போடணும். இவங்களுக்கு என்ன,
தென் மாநிலங்களுக்கு வந்த ஆபத்தை வந்து ஸ்டாலின் வந்து தொடச்சிட்டாரு, தேர்தல் வெற்றிக்கு முன்னாடியே வெற்றியை பெற்றுட்டாரு அப்படின்னு உருட்டத்துக்கு ஒரு 10 பேர் இருப்பாங்கல்ல, அந்த பக்கம் அவங்களுக்கு ஒரு வேலை நடந்துகிட்டு இருக்கும். இதுதான் ஒரு கிரைட்டீரியாவா மக்கள் கிட்ட இன்னும் இல்லைங்க, தெரியல. இவங்களே தான் சொல்றேன், இவங்களே தான் அதை வந்து இவங்களே பத்த வச்சு இவங்களே கொளுத்தி இவங்களே ஊர் ஃபுல்லா கொண்டு போய் போட்டு, பாத்தீங்களா ஜொலி ஜொலிக்குது பாத்தீங்களா, ஸ்டாலின் மட்டும் இல்லைன்னா நேத்துக்கு அவர் மட்டும் கருப்பு சட்டை போடாம இருந்துட்டாருன்னா, மோடி மட்டும் அதை இது பண்ணியிருந்தாருன்னா என்ன, ஒன்றும் இல்லை, சிம்பிளா முடிஞ்சிருச்சு, அவ்வளவுதான். தோல்வி முடிஞ்சிருச்சு, அவ்வளவுதான். அதுக்கு எல்லாரும் காரணம். ஒட்டுமொத்த பார்லிமெண்ட் வந்து எதிரா வாக்கு போட்ட அத்தனை பேரும் காரணம். ஆனா நாங்க தான் பத்த வச்சோம்னா பாருங்க, பற்ற வைத்த நெருப்பு ஒன்று பற்றி ஏறி ஒரு நாள் உங்களை கேட்கும். பத்த வச்சாருங்க, பார்த்தேன் பாத்தீங்களா, லைட்டர்ல பத்த வச்சாரு, வச்சிருந்திருப்பாரு அப்படின்னு பத்த வச்சு வானவெடிக்கெல்லாம் விட்டுருக்காரு. ராகுல் காந்தி அவர்கள் வந்திருக்காரு, பச்சை கிளின்ற வார்த்தையே வாயில வரல. அது ஒரு இடத்துல வரல, ரெண்டாவது இடத்துல எப்படியே வந்துருச்சு. பிரதர் ஸ்டாலின், ஸ்டாலின் பிரதரை வந்து அந்த மாதிரிலாம் எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு இங்க இருக்கிற சிஎம் அந்த மாதிரி எதுவும் பண்ண முடியாது, தெரியாம வார்த்தையை சொல்லிட்டேன். அவரு இது என்ன பண்ணாலும் ராகுலுக்கு விருப்பம் இல்லைங்க, அதுதான் உண்மை. அவர் ஸ்டாலின்னு சொன்னாலும் சரி, லவ் பிரதர்னு சொன்னாலும் சரி, இல்ல தமிழே கத்துக்கிட்டு வந்து என் அன்பிற்கினிய சகோதரர் அப்படின்னு சொன்னாலும் சரி, அப்படி சொல்றதுக்குலாம் அவருக்கு விருப்பமே இல்லை. அவருக்கு முதல்ல இங்க வரவே விருப்பம் இல்லை. வந்துட்டாரு, பேசியாச்சு, 2 பேருக்கும் மீட்டிங்கே கிடையாது. இங்கே இந்த வினோதத்தை எங்கேயா பார்த்துருக்கீங்களா? இன்னைக்கு கூட என்டிஏ மீட்டிங் நடந்துகிட்டு இருக்கு, மோடி வந்திருக்காரு, எடப்பாடி பேசிக்கிட்டு இருக்காரு, அந்த கூட்டணி கட்சி எல்லாரும் இருக்காங்க. ஆனா வந்து அது வந்து இப்போ இதுவா சொல்றாங்க, பொருந்தா கூட்டணி, அந்த கூட்டணி, இந்த கூட்டணின்றாங்க. அது விளங்காத கூட்டணியாவே இருந்துட்டு போட, அது பிரச்சனை கிடையாது, அது அப்படித்தான், அது அவன் அப்படித்தான் அப்படின்ற மாதிரி, அது அப்படித்தான். பட் ஆனா இங்க பாருங்க, ராகுல் காந்தி வந்திருக்காரு, சென்னை வந்திருக்காரு, மீட் பண்ணவே இல்லை. ஆனா பாருங்க, பாத்தீங்களா, ராகுல் வந்துட்டாரு மீட்டிங்கை போட்டுட்டு ஒண்ணுமே நடக்கலையே ராஜா. அவர் பாட்டுக்கு வந்தாரு, அவர் உங்க வீட்டுக்கு கூட வரலையே, உங்களை போய் சந்திக்கணும். உதயநிதியை சந்திச்சிருக்கலாம், கனிமொழியை சந்திச்சிருக்கலாம், ராகுல் முதலமைச்சர் யாரையுமே அவர் சந்திக்கலையே. சரி பாப்போம், வெயிட் பண்ணுவோம், இன்னைக்கு நைட் வரைக்கும், இப்ப நம்ம வீடியோ போற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். ஒருவேளை இப்ப சந்திக்கிறாங்களோ, நைட் டைம் ஏதாவது ஃப்ரீ டைம்ல சந்திக்கிறாங்களோ என்னவோ. ஃளைட் டிக்கெட் போட்டாச்சு, கேன்சல் பண்ண வேணான்றதுக்காக வந்துட்டு போயிருப்பாருன்னு நினைக்கிறேன். அவர் இப்ப போயிட்டு திருப்பி 20ஆம் தேதி வருவார். வந்துட்டு மறுபடியும் ஏதோ மீட்டிங், தெரியல என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. ஸோ ஏதோ ஒன்று சொல்லிக்கிட்டு இருக்காங்க, பார்ப்போம். ஆக மொத்தம் ராகுல் காந்திக்கு இதுல விருப்பம் இல்லை, அது மட்டும் நல்லா தெரியுது, அவ்வளவுதான். 28 எழுதி வச்சிடலாம். 28ல அவங்க ஒரு 10 ஜெயிக்கும் இருக்காங்க. அவன் 10 ஜெயிப்பான், விஜய் 3 தான் ஜெயிப்பார். இனிமேல் இது ஒரு டெம்ப்ளேட்டாவே எடுத்துக்கலாம் போல இருக்கு. எல்லாரும் 0.54 4 ஜெயிக்கும். ஆனா விஜய் 24% 3 தான் ஜெயிக்கும். ஆனா விஜய் ஜெயிக்க மாட்டார். விஜய்க்கு வந்து சீட்டு கன்வெர்ட் ஆகாது. இவங்களுக்கு 4% இருக்கு, அவங்களுக்கு 25. ஆனா விஜய் ஜெயிக்க மாட்டார். நெக்ஸ்ட் சரி சார், அவ்வளவுதான். இன்னும் மிஞ்சி போனா என்ன இருக்குது, இந்த கூப்பன் ஒண்ணு இருக்குது, அதிமுக கூப்பன் கொடுத்துக்கிட்டு இருக்குது 10,000. செக் லீஃப் எல்லாம் கொடுத்துருக்காங்க. நீ என்ன கூப்பன் கொடுப்பியா? நான் செக்கே கொடுப்பேன். செக் கொடுப்பியா? கொடுப்பனே. அண்ணா திராவிட முன்னேற்ற போட்டு இது 10,000 ரூபாய்க்கு செக் அப்படின்னு போட்டு செக் கொடுக்குறாங்க. வாட் a brilliant ஐடியா. இந்த தடவை எல்லாருக்குமே பயங்கரமா மூளை வேலை. ஒரு செக் இல்ல, புக்லெட் போட்டாங்க. 10,000 ரூபாய்க்கு ஒரு செக்லெட் புக்கு, அதுக்கப்புறம் 2000 ரூபாய்க்கு ஒரு செக்லெட் புக்கு. புரியல, நீ ஏமாத்திட்டேன்னா இந்த 2000 ரூபாய் அதையும் வச்சுக்க. இதை போட்டு கோர்ட்ல கேஸ் போடலாமா? இதை போட்டா உடனே வந்துரும், கேஸ் வந்துரும் உடனே. செக் பவுன்ஸ் கேஸ்ல வந்து போடலாமா? போடலாம். இதுல வேணா கொண்டு போய் போட்டு யார் மேல, அதிமுக கட்சி மேல போடுறதா, தலைமை மேல போடுறதா, யார் மேலாம் போட்டுங்க, ஒரு பிரச்சனையும் இருக்காது. இதனால இந்த கேஸ் வரதுக்கு அடுத்த எலெக்ஷனே வந்துரும். அதனால ஒண்ணும் இல்ல. இது மாதிரி விஷயங்கள்லாம் நம்பாதீங்க மக்கள், அவ்வளவுதான் சொல்ல முடியும். இந்த கூப்பனு, இந்த செக்கு, 2000 ரூபாய்க்கு காசு கொடுக்குறோன்னு சொல்றது, இதெல்லாம் நம்பாதீங்க. அதை தாண்டி ஏதாவது நல்லது செய்யறவங்க யாராவது நினைச்சிங்கன்னா ஓட்டு போடுங்க, அவ்வளவுதான் சொல்ல முடியும். முடிச்சிடலாங்களா? நாளைக்கு என்ன போய் பேசுறாருன்னு பார்ப்போம். அங்க என்ன போய் பேசுறாரா? போய் பேசுறாரா விஜயா? ஓகே மத்தவங்க எல்லாமே போய், நானே சொல்றேன், வேணாம். கான்ஃபிடென்ட்டா இருங்க, அததாங்க சொல்றேன். அதை மட்டுமே சொல்லுவாங்க. நல்லதே நடக்கும், வெற்றி நிச்சயம், வெற்றி நிச்சயம், வெற்றி நிச்சயம். அது மாதிரி அப்புறம் மேபி டோர் டு டோர் ஏதாவது பண்ணலாம். போறன்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. டோர் டு டோர் கேம்பெயின் பண்ணலாம், போறன்ற மாதிரி தான் சொல்லியிருக்காரு. என்ன நடக்குதுன்னு தெரியல. நாளைக்கு போனாருன்னா, ஏன்னா காலையில பார்க்கும்போது திடீர்னு ரத்துன்னு வருது, சத்து இல்லாம போயிடும். ஆமா, போங்கடா. அதனால நாளைக்கு காலையில் இல்லைங்க போது இந்த கார்டு போடுறீங்க இன்னும் நிப்பாட்டணுங்க, அதை பார்த்தே ஒரு டென்ஷன் ஆகுது. ஓகே, பார்த்தோன்னே நம்ம பேசுவோம். மிக்க நன்றி, மகிழ்ச்சி. மக்களுக்கு நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொள்ளை அடிக்கிறது, கொலை பண்றது